பிள்ளைகளின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் அதிக அக்கறை காட்டுபவர் தந்தையே தாயே. நம்ம பிள்ளைகள் வளர்றாங்க. நேத்தான் +2 எழுதியிருக்காங்க. என்னடா எழுதுனேன்னா எழுதுனேன்றான். என்னடா வரும்னா போடுறது வரும்ன்றான். என்னடா போடுவாங்கன்னா அவன் மூடுக்கு ஏற்ற மாதிரி போடுவான். எந்த வாத்தியான் கையில் போதோ. ஏன்னா இப்போ அவ்வளோ மரியாதையாக பேசிட்டாங்க. ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றது இப்போ வரலாற்றிலேருந்து எடுத்துட்டாங்க. ஆசிரியர் என்பவர் தொழத்தக்கவர் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. பயலுக ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வண்ணப்பூரி வண்ணம்னு வாங்க விதவிதமாக இருக்கான். பல பேர் எந்த நேரமும் மொபைலில் இருக்கான், சில பேர் டிவியில் இருக்கான், சில பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான், சில பேர் பேசாமலே இருக்கான். என்ன கேள்வி கேட்டாலும் போ என்னடா அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுன்றான். ஸ்பேஸ்னால் என்ன, இடம் கொடுக்கணுமா? நான் நோ ஐ வாண்ட் டு பி அலோன். என்னடா படிக்கிற 7ஆம் கிளாஸ்? 7ஆம் கிளாஸில் அலோனா? இப்படி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற இன்றைய பிள்ளைகளை வளர்ப்பதில் அதிக அக்கறை காட்டுவது யார்? அப்பாவா அம்மாவா? அப்பா தான் பிள்ளைய தூக்கி சுமக்கிறாரு. இப்போ இந்த ட்ரெயின்லாம் பாருங்கள், யார் பிள்ளையை தூக்கி சுமக்கிறது? இப்போ இந்த ஊரில் பொருட்காட்சி வரப்போகுதுன்னு எங்கேயோ பார்த்தேன், ஒரு விளம்பரம் பார்த்தேன். பொருட்காட்சியிலலாம் பிள்ளை தூக்கி சுமக்கிறது யாருன்னு பார்ப்பீங்க, அந்த அம்மா அப்பளம் தின்னுக்கிட்டு இருக்கோம், இவன் பிள்ளையை தூக்கிட்டே திரிவான் பின்னாடியே. பெரும்பாலும் ஆண்கள் தாங்க. இந்த காலத்து தாய்மார்களுக்கு பிள்ளை வளர்க்க கூட தெரியலைன்னு சொல்கிறதுக்கு டாக்டர் முனைவர் அன்புநாதன் ஐயா அவர்கள். தந்தையேன்னு சொல்றதுக்கு அடுத்து இந்த ஊர்க்காரர் கருணாநிதி அவர்கள். நிறைவாக அந்த அணியில பேசுறதுக்கு திரு ராஜ்குமார் அவர்கள். 3 பேருக்கும் தந்தையேன்ற அணி. தந்தைக்கு என்னங்க தெரியும்? பிள்ளை எந்த வகுப்புல படிக்குதுன்னு கூட தெரியாது. நம்ம முதல்ல ஒரு வாரம் கழிச்சு வந்தாருன்னா பிள்ளை பேரே மறந்துவோம். நம்ம பையன் பேர் என்ன? யோ அது ஓ மகையா, அதனால தான் பேரை கேட்குறேன். அப்படி இருக்கிற ஆளுகளுக்கு பொறுப்பு எங்கிருந்து வரும், அக்கறை எங்கிருந்து வரும்னு சொல்றதுக்கு திருமதி ராம கபிலா அவர்கள். அடுத்து அந்த அணியில பேசுறதுக்கு நடுவில் இருக்கிறாங்க பாருங்க, திருமதி ஜான்சி அவர்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு வழக்கறிஞர் அவங்க. அடுத்தது நிறைவு பேச்சாளர் உங்க எல்லாருக்கும் அறிமுகமான கவிதா ஜவஹர் அவர்கள். ஒய்எம்சிஏவும் லைன்ஸ் நிறுவனமும் இதை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது. இனி உங்கள் பாடு பேச்சாளர் பாடு என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பிள்ளைகளின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் அதிக அக்கறை காட்டுபவர் தந்தையே என்று பேச வருகிறார் டாக்டர் அன்புநாதன் அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். நடுவர் அவர்கள் அவரே ஒரு அப்பாவாக இருந்தாலும் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அவர் என்றைக்குமே தீர்ப்பு வழங்குவதில் ராஜா. அவருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஆதாரம் இல்லாத வணக்கம். அந்த பக்கத்தில் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க இங்கெல்லாம் வந்து உட்கார்றதுக்கே அவங்க அப்பாக்கள் தான் காரணம்னு அவங்களுக்கு தெரியும், மறந்துட்டாங்க. இருந்தாலும் அம்மானு சும்மா பேச வந்திருக்காங்க இந்த அம்மாக்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். என் பகுதியில் இருக்கக்கூடிய 2 அண்ணன்கள், ஒன்று கருணாநிதி அண்ணன், இன்னொருத்தர் ராஜ்குமார் அண்ணன். 2 பேரும் ஆதாரத்தோட ஆணித்தரமா அப்பா தான் நிரூபிக்க போறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம குழந்தைகளை தூக்கி வச்சிருக்கிறதுல இருந்தே பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அம்மாக்கள் எப்படி தூக்கி வைப்பாங்க? ஒன்று மார்போடு அணைத்தோ அல்லது இடுப்பிலோ, வேலை பார்க்குற இடங்களில் சில பேர் முதுகுலோ வச்சிருப்பாங்க. தனக்குள்ளேயே தன் குழந்தை இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய உள்ள கிடக்கை என்பதை அந்த உளவியல் சொல்கிறது. ஆனால் பெரும்பாலும் இப்போ வரம்பை கூட பார்த்துட்டு வந்தேன், ஒரு 4-5 பேர் குடும்பத்தோட எங்கேயோ வெளியில் போயிட்டு இருக்காங்க. அதில் அந்த அப்பா சின்ன குழந்தைய தோள் மேல் வைத்து தூக்கி வருகின்றார். அந்த உள்ள கிடக்கை என்ன என்றால்,
என் உயரத்தை விட என் குழந்தை இன்னும் அதிக தூரத்தை பார்க்க வேண்டும் என்று அந்த உள்ளக்குடத்தை அந்த உளவியல் சொல்கிறது. அருமை. இப்படித்தான் ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பாக ஏதென்ஸ் நகரத்திலே ஒரு அப்பா தன்னுடைய பையனை கூட்டிக்கிட்டு அங்கு இங்கே அலைகிறார். தன் பையனை எந்த கல்விக்கூடத்திலே சேர்க்க வேண்டும் என்று. இன்னைக்கு மாதிரி தான் அன்னைக்கும் பெரிய பெரிய கட்டடங்களை காட்டி சிறந்த பள்ளிக்கூடம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வெறும் விளம்பர பதாகைகள். ஆனால் அவருக்கு எதுவுமே பிடிக்கல. அங்கே இங்கேயும் ஒரு இடமா கேட்டுக்கிட்டே இருக்கார். சாயந்தரம் ஆகிப்போச்சு. இந்த ஆள் இப்படி அலையிறத பார்த்த வேறு ஒரு நபர், ஐயா நீங்கள் ஏதோ உங்கள் பையனை சேர்க்கறதுக்கு ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தை தேடுறீங்க. நீங்கள் தெருமுக்கில் இந்த அகாதமியூஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வீட்டில் இந்த ஏதென்ஸ் நகர அறிஞர் பெருமக்கள் எல்லாம் தினந்தோறும் மாலை வேளையிலே கூடி பேசுவார்கள். அங்க போய் கேளுங்க, உங்களுக்கு ஒருவேளை விடை கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறிவு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறது அகாடமின்னு சொல்றோம்ல, அங்க இருந்தா வந்துச்சு இந்த வார்த்தை. அங்க போறார். போய் சொல்றார், இந்த மாதிரி என் பையனுக்காக நான் தேடுறேன், ஆனா எனக்கு எந்த கல்விக்கூடமும் பிடிக்கவில்லை என்று. இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அறிஞர் பெருமக்களிலே ஒருவர் சொல்கிறார், அதோ அந்த பள்ளிக்கூடத்திற்கு நீ செல், அந்த கல்விக்கூடத்திற்கு செல், விரும்புவது நடக்கும் என்று. ஏன் அங்கே போக சொல்கிறீர்கள்? அங்குதான் ஒரு நல்ல ஆசிரியர் இருக்கிறார் என்று கூறினார். அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த அப்பாவுக்கு, அவர் ஒரு சாதாரண விவசாயி, அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கல்விக்கூடம் என்றால் அதில் ஆசிரியரை வைத்துத்தான் என்று. அங்க கூட்டிட்டு போறாரு. அங்க போய் தன் பையனை சேர்க்கிறார். அந்த ஆசிரியர் பிளேட்டோ, அந்த மாணவன் அரிஸ்டாட்டில். அந்த மாணவன் பிளேட்டோ கிட்ட படிச்சதுனால அரிஸ்டாட்டில் பெரியவன் ஆயிட்டான்னு சொல்ல வரல. அந்த விவசாயி தன் மகனின் மேல் வைத்த அக்கறையினால் தேடி அலைந்து ஒரு நல்ல ஆசிரியர் இருக்கக்கூடிய ஒரு கல்விக்கூடத்திலே சேர்த்தாரே. 2000 வருடங்களுக்கு முன்பால் அங்கு நடந்த விஷயத்தை அதே சமயத்திலே இங்கு திருவள்ளுவர் பெருமான் எழுதுகின்றான். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்று. பாருங்க, கொண்டு போய் விடுறார். பையன் எல்லாவற்றிலும் சிறந்தவனாக வர வேண்டும் என்று விடுகின்றார். இந்த அக்கறை தகப்பனிடத்தில் மட்டும் தான் இருக்கிறது. நீங்க சோறு மட்டும் போடுவீங்க. இன்னொன்று முக்கியம், குழந்தை வளர்க்கிறதுங்கிறது சும்மா ஏதோ ஃபார்முலா மாதிரி எழுதி வச்சு அதை பார்த்து இப்படி செஞ்சா அப்படி செய்யணும், அப்படி செஞ்சா இப்படி செய்யணும், அப்படிலாம் கிடையாது. அப்படித்தான் அவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று கண்டிக்கிறதுனா ஓவராக கண்டிப்பாங்க. ஐயோ அழுகிறானேன்னு சொல்லிட்டு செல்லம் கொடுத்து ஓவராக எடுத்துருவாங்க. இதுதான் அம்மாக்கள் செய்கிற வேலை. நம்ம ஊரில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். அப்பா, அதாவது ஒரு பெரிய ஆள், அந்த ஆள் வெளிநாட்டில் போய் படிக்கணும், அவங்க அம்மா விடமாட்டேங்குது. கடைசி பையன் அவனை வச்சு நான் விட முடியாதுன்னு அழுகுது. போய்த்தான் ஆகணும் என்று அவர் அந்த காலத்திலே கப்பலேற்றி அனுப்புகிறார். அவ்வாறு போனதால் தான் அந்த மோகன்தாஸ் மகாத்மாக மாறினார். அந்த கண்டிப்பு அம்மாட்ட கிட்ட போகக்கூடாது, அங்கே போய் என் பிள்ளை என்னமா ஆச்சுன்னா விட மாட்டாங்க. பாரிஸ்டர் படிப்பிற்கு அந்த காலத்திலே கப்பலில் ஏற்றி லண்டனுக்கு அனுப்பினார் காந்தியடிகளினுடைய தகப்பனார். கண்டிப்போடு செய்தார், போய்த்தான் ஆக வேண்டும் என்று. அந்த கண்டிப்பு தந்தையிடத்தில் மட்டும்தான் இருக்க முடியும். அவர் அவனுக்கு நல்ல பிள்ளைகளுக்கு நல்லதை காட்டி வளர்ப்பவர். இன்னும் சொல்லலாம், வேதாகமத்திலே பல இடங்களிலே பார்க்கலாம், தகப்பன் தான் தன் பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றான் என்று. வழிகாட்டுதல் என்பது மிக மிக முக்கியம். உலக ஞானத்தை சொல்வது அதைவிட முக்கியம். ஒருவர் ஜெயிலில், அவரே ஒரு பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் ஆர் கோல்டு ஸ்பூன் என்று சொல்வார்கள். அதே போல் இந்தியாவிலே நேரு, அவர் பிறந்தது அந்த மாதிரி ஒரு பணக்கார வீட்டில். 4 வாசலிலும் கார் நிற்கும். அந்த காலத்திலேயே எந்த பக்கம் போனாலும் கார் இல்லாமல் தன் மகன் ஏமாந்து விடக்கூடாது என்பது அப்பா அப்படி வைத்திருந்தார். அவர் விடுதலை போராட்டத்திலே சிறைக்கு செல்கின்றார். நம்ம ஒரு ஆளு சிறைக்கு போனா ஏண்டா போனோன்னு நொந்துக்கிட்டு இருப்பான், இல்லாட்டி அழுதுகிட்டு இருப்பான். இவர் பணக்கார பையன் சிறையிலே போய் சும்மா உட்கார்ந்து இருக்கவில்லை.
தன் மகளுக்கு தொடர் கடிதங்களை எழுதுகின்றார். லெட்டர் ஆஃப் எ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர் என்று. IAS படிக்க வேண்டும் என்றால் நேரு எழுதிய 3, இந்த நிறைய எழுதியிருக்கிறாரு, அதில் 3 கட்டாயம் படித்துத்தான் ஆக வேண்டும். கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்டரி, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அதுக்கு அடுத்து இந்த லெட்டர். அதில் என்ன எழுதினாரு? ஏம்மா கண்மணி நீ சௌக்கியமா, நான் இங்கே சௌக்கியம், அப்படிலாம் எழுதலை அவர். மஞ்சுமல் பாய்ஸ் அப்படி எழுதலை அவர். அவர் பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, மனித இனம் எப்படி பரிணமித்து வளர்ந்தது, பல இனங்கள் எப்படி உருவாகின, பல நாடுகள் எப்படி தோன்றின, பல அரசாங்கங்கள் எப்படி நடக்கின்றன என்று பல உலக விஷயங்களை அந்த பெண்ணுக்கு, தன்னுடைய மகளுக்கு எழுதி அனுப்பினார் கடிதம் வாயிலாக. அதை படித்து ஒரு இரும்பு பெண்மணியாக நமக்கு எதிரி நாடாகிய பாகிஸ்தானையை உடைத்து 2 நாடுகளாக பிரித்தார், அமெரிக்காவை எதிர்த்து. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் அமெரிக்கா தன்னுடைய விமானத்தளத்தை நிறுவ நினைத்தது, அதையும் முறியடித்தார். அந்த இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அவர்கள் வளர்ந்து வந்ததற்கு அவரே சொல்லி இருக்கக்கூடிய காரணம், என் தகப்பனார் எனக்கு எழுதிய கடிதங்களை நான் தொடர்ந்து படித்ததுதான் என்று. சிறையிலே இருந்தாலும் வழிகாட்டி இருக்கின்றார் தகப்பன். எங்கிருந்தாலும் தன் பிள்ளைகளை நினைத்துக் கொண்டிருப்பவன் தகப்பன். கூடவே இருந்தாலும் அவங்களுக்கு ஓவர் செல்லம் கொடுத்து கெடுக்கிறவங்க தான் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கவங்க. இன்னும் சொல்லலாம், தன்னுடைய மகன் பிறக்கும்போது நல்லா இருந்தாங்க, ஆனால் அவங்க படகு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. படகுல இங்கேருந்து குடியாங்க விடுறது, அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது, இந்த வேலை நல்லா காசு கிடச்சிச்சு. ஆனால் அங்கு ரயில் போக்குவரத்து ஆரம்பித்தவுடன் போச்சு, அந்த படகு தொழில் படுத்து போச்சு. அது ஒரு மரக்காயர் இஸ்லாமிய குடும்பம். கடைசி பிள்ளையாக ஒருவன் பிறந்தார். அவங்க அன்னைங்கெல்லாம் 4 அண்ணன் 2 அக்கா, எல்லாரும் அவங்க கொஞ்சம் வசதி இருக்கும்போது பிறந்தவங்க. ஆனால் இந்த பையன் கடைசியாக பிறந்து கஷ்டத்தோடு படிக்கின்றான். அவங்க அப்பா படிக்க விடுறாரு. அவனை வீட்டில் ஒரே கஷ்டம் இருந்தாலும் படிக்க போக சொல்றார். ரொம்ப நிறைய மார்க்லாம் வாங்கல. ஆனால் அந்த பையனிடத்திலே ஒரு கடின உழைக்கும் தன்மையும் படிப்பின் மீது ஒரு பிடித்தமும் இருக்கின்றதை அந்த தகப்பன் கண்களிலே பார்த்து தெரிந்து கொண்டு அந்த படிப்பை முடித்தவுடன் திருச்சிக்கு மேல் படிப்புக்கும் சென்னைக்கு அதற்கு மேல் படிப்புக்கும் அனுப்பினார். அவர்தான் இந்தியாவினுடைய தலைமகனாக சிறந்த அப்துல் கலாம் அவர்கள். தன்னுடைய தான் செய்த அதே தொழிலை செய்து கொண்டு ஏதோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை அவர். அவங்க அப்பா இந்த பையனை மட்டும் தான் கொண்டு விட்டார். ஏன்னா அவன்கிட்ட தான், அதான் திருவள்ளுவர் சொல்றதுதான், இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று. அப்பாவுக்கு தான் இந்த குணம் உண்டு. அம்மா எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த குழந்தைக்கு எது தேவை என்றே சொல்வது தகப்பனார் தான். நடுவர் அவர்களே, இது நான் முதலில் சொன்னது போல, இது குழந்தை வளர்ப்பு என்பது ஏதோ ஒரு ஃபார்முலா எழுதி வச்சிருக்கிறது கிடையாது. இது ஒரு கலை. இந்த கலையை முழுவதுமாக, இந்த கலையிலே பல விஷயங்கள் இருக்கின்றன. உலக ஞானத்தை வளர்ப்பது, கண்டிப்பு காட்டுவது, என்ன யாருக்கு எது தேவை என்று சரியாக கொடுப்பது, அதற்கு வேண்டிய பொருளாதாரத்திற்கு உழைப்பது, இவை அனைத்தையும் செய்பவர் தகப்பன் தான் என்று எங்கள் கட்சியின் சார்பாக ஆணித்தரமாக சொல்லுகின்றேன். அம்மாவால் இதை செய்ய முடியாது. சும்மா ஏதாவது பேசுவாங்க, அது இதுன்னு ஏதாவது 2-3 உதாரணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை நடைமுறை என்ன என்றால், தகப்பன் தான் குழந்தையினுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டு குழந்தையை அடுத்த தளத்திற்கு கொண்டு போவர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். நான் காணாத உலகத்தை நீ காண வேண்டும் என்று சொல்லித் தருபவன் தந்தை. அரிஸ்டாட்டிலுடைய தந்தை பிளேட்டோ கிட்ட அவரை தேடி கொண்டு போய் சேர்த்தார். உலக வரலாற்றில் அழிக்க முடியாத இடத்தை பிடித்த ஒரு மாபெரும் தத்துவ ஞானி உருவானார். நேரு பெருமகனார் தன் எழுத்துக்களால், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்திய வரலாற்றில் மிக அதிகம் சுதந்திர போராட்ட காலத்தில் ஜெயிலில் இருந்தவரில் நேரு முக்கியமானவர். 9 வருடங்கள் ஜெயிலில் இருந்திருக்கிறார். காந்திஜியை விட அதிகம்.
காந்தியாவது ஒரு மிடில் கிளாஸில் வந்தவர். காந்தி லண்டனில் படிக்க போகும்போது கடன் வாங்கித்தான் படிக்க போனார். லண்டனில் காந்திஜி இருக்கும்போது அவரது அந்நியார்கள் கடிதம் எழுதியதே நிறைய கடிதம் அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு கடிதத்தில் எழுதியிருக்கிறாங்கன்னு படிச்சிருக்கிறேன் நான். நேரு 4 திசைகளிலும் 4 கார்கள். நேருவினுடைய வீட்டில் குதிரை ரேஸ் நடத்துகிற அளவு இடம் இருந்ததாம். அந்த காலத்திலேயே நேருவும் அவரது சகோதரி விஜயலட்சுமி பண்டிட்டும் 16 mm திரைப்படங்களை வீட்டில் போட்டு பார்க்குற ப்ரொஜெக்டர்லாம் வச்சுருந்துருக்காங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி. அந்த வீட்டில் செல்வ செழிப்பு எவ்வளவு இருந்திருக்கும்னு பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய மனிதர். அந்த நேருஜி தன் மகளை சிறையிலிருந்து வளர்த்தார். எழுதி எழுதி வளர்த்திருக்கிறார். இல்லை திருக்குறள்லாம் சொல்லி தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் ரொம்ப ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. அப்துல் கலாம் வரைக்கும் பேசியிருக்கிறார். வீட்டில் ஏதாவது ஒன்று பேசுகிறோம்னு வைங்க, அந்த அம்மா என்ன சொல்லும், என்ன சொன்னீங்க, திரும்ப ஒன்றிலிருந்து பேசணும். இப்போ இவ்வளோ நேரம் நீ கேட்கலையா, நான் எங்கே அதை பார்த்தேன், என்னமோ உளர்றீங்கன்னு நினச்சேன். எங்களுக்கு மரியாதை கிடைக்கிற ஒரே இடம் இந்த மேடை தான் ஐயா. அவர் ஒரு பேராசிரியராக இருந்திருக்கிறாரு. வகுப்பில் பேசும்போது பயலுக்கு சந்தோஷமாக கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. பெருசு இன்னைக்கு வந்துருச்சான்னுவான். ரொம்ப அருமையாக அந்த அணியை தொடங்கி இருக்கிறார். அவருக்கு எல்லார் சார்பாகவும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். என்ஐடியில் படித்து என்ன பண்ண, நாகர்கோவிலையும் எண்ணில் தான் தொடங்குது. வாங்கம்மா. திருமதி ராம கபிலா அவர்கள். தாயே, இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்காக நடுவர் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோன் காலில் மிகுந்த அக்கறையோடும் பாசத்தோடும் அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? பிள்ளைய யார்கிட்டமா விட்டு வர போறீங்க, நீங்க இங்க வந்துட்டா பிள்ளை இருந்துப்பானான்னு கேட்டார். உண்மைதான். ஆனா எதிரணியில இருக்கிற யார்கிட்டையுமே நீங்க நிச்சயமா இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டீங்க. எல்லாம் பெரிய பிள்ளையா இருக்கு. நடுவர் அவர்களை இந்த காலகட்டத்தில் 5 வயசு பிள்ளைய வளர்க்கறத விட 15 வயசு பிள்ளைய தான் கவனமா வளர்க்க வேண்டியது இருக்கு. உண்மை உண்மை உண்மை. அவன் ஓடி போயிடறான். எதிரணியில பேசும்போது சொன்னாங்க, திருவள்ளுவர் சொல்றாராம், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்னு சொல்றாராம். எங்க அணிக்கும் தான் சொல்லி இருக்கிறாரு. ஈன்ற பொழுதினும் பெரி துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்னு சொல்லி இருக்கிறாருல்ல. அதையும் பாருங்க. திருவள்ளுவர் 2 பேருக்கும் தான் சொல்லி இருக்கிறார். ஆனா ரட்சண்ய யாத்திரிகம் இயேசுவை பற்றி உருகி உருகி பாடப்பட்ட காப்பியம் என்ன சொல்லுகிறது? மாதருக்குள் ஆசி பெற்ற மங்களையாம் அன்னை மரி காதலனுக்கோ இக்கதி நேர்ந்தது, இம்மைந்தன் ஆவிக்கு இறுதி வர கண்டு மரியம்மை உயிர் வாழாள் என்றுதான் எழுதியது. அப்படி என்றால் தன்னுடைய பிள்ளை துன்பப்படுவதை கண்டால் எந்த ஒரு தாயாலும் உயிர் வாழ முடியாது என்றுதான் ரட்சண்ய யாத்திரிகம் பதிவு செய்கிறதே. பிள்ளைகளுக்காக வாழ்க்கையில் தியாகம் செய்பவர் தந்தையாக இருக்கலாம், ஆனால் பிள்ளைகளுக்காக வாழ்க்கையவே தியாகம் செய்பவர் தாயாகத்தான் இருக்க முடியும். திருமணமான ஒரு பொண்ணுட்ட கூப்பிட்டு உங்க கணவருக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு கேளுங்களேன். அவருக்கு மல்லிப்பூ மாதிரி இட்லி வச்சா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சரி, உங்க மகனுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? அவனுக்கு மொறு மொறுன்னு தோசை ஊத்துனா ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். உங்க மகளுக்கு என்ன பிடிக்கும்? அவன் நூடுல்ஸ்னா சாப்பிடுவா, நான் அவளுக்காகவே செய்ய கத்துக்கிட்டேன். சரிம்மா, உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? திருமணமாகி குழந்தை பெத்த எந்த அம்மாட்ட இருந்தும் இந்த கேள்விக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பதில் வராது. அதனால் வைக்கிற மிச்சமெல்லாம் சாப்பிட்டுருவாங்க. அதனால் தான் ஒரு கவிஞன் எழுதினான், சாப்பாடு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவார், சுவையாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவான், சாப்பாடு மிச்சம் இருந்தால் மட்டுமே தாய் சாப்பிடுவாள். அப்படி சாப்பிட்டு இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. அப்பா வீட்டுக்குள்ள வரும்போதே, வீட்டுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு உள்ள நுழையும் போதே பையன் ஓடி வந்து அப்பா கையில இருக்கிற கட்டப்பைய பார்ப்பான்.
ஏன்னா அப்பா வெளியில போயிட்டு வரவர் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறாரான்னு பார்ப்பான். பிள்ளை கட்டப்பையை பார்க்கும் பொழுது, மனைவி சட்டப்பையை பார்க்கும் பொழுது, பசியோடு இருக்கும் இறைப்பையை பார்ப்பவள் தாயாக மட்டும்தான் இருப்பாள். பிள்ளை என்ன கேட்டாலும், எப்ப கேட்டாலும், எவ்வளவு கேட்டாலும் வாங்கி தரது அப்பாக்கள் தான். பிள்ளை 10 வயசுல ஷவர்மா கேட்கும், நல்லதா கெட்டதான்னு யோசிக்க மாட்டாங்க, உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா பிள்ளையோட தொணப்ப சகிக்க கூடிய பொறுமை அப்பாக்களுக்கு கிடையாது. பிள்ளைய வளர்க்கறதுக்கு அடிப்படையா பொறுமை வேணும். அந்த பொறுமையே இல்லைன்னா எப்படி சார் புள்ள வளர்க்க முடியும்? இப்ப எழுத்த வீட்டு கார்த்தி ஒரு 10 திருக்குறள் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்பா கேட்பாரு, அந்த பையன்லாம் எவ்வளவு திருக்குறள் சொல்றான், ஓம் பிள்ளையும் தான் இருக்கே, ஒரு குறள் சொல்லுதா? இதே இந்த அம்மா ட்ரைனிங் கொடுத்து 10 என்ன 20 திருக்குறள் சொல்ல வச்சுட்டா என் பிள்ளை எப்படி பாத்தியா திறமசாலின்னு பாரு. அதாவது பிள்ளை சரியா இல்லைன்னா அது ஓம் பிள்ளை, பிள்ளை சரியா இருந்தா மட்டும்தான் அப்பாக்களுக்கு அது தான் பிள்ளை. பயணத்தின் முடிவு வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, பயணம் முழுக்க தோள் கொடுப்பவள் அன்னை, வெற்றியை மட்டுமே எட்டி பார்ப்பவர் தான் தந்தை. ஒரு 5 வயசு பையன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். ஓரமா ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல கால் போயிருது. செயற்கை கால் பொருத்துறதுக்கு 3 லட்சம் ஆகும் சொல்றாங்க. ஆனா அந்த குடும்பத்தால எவ்வளவு புரட்டினாலும் 3 லட்சத்தை கட்டவே முடியாது, அவ்வளவு ஏழ்மையான குடும்பம். இப்ப பல பேர் கால்ல விழுந்து கடனை வாங்கி செயற்கை கால் பொருத்திடுறாங்க. செயற்கை கால் பொருத்தினதுக்கு அப்புறம் அந்த கடனை திருப்பி கட்ட முடியாம அப்பா குடும்பத்தை விட்டு ஓடி போயிடுறாரு. அந்த அம்மா மட்டும்தான் கூலி வேலை செஞ்சு காய்கறி வித்து கடனை அடைச்சு என் பிள்ளைய எப்படியாவது பெரிய ஆளாக்கி காட்டுவேன் வைராக்கியத்தோட வாழ்றாங்க. அந்த ஏழை தாயினுடைய மகன்தான் நம் இந்திய தேசத்திற்கு பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்று தந்த மாரியப்பன் தங்கவேலுவின் தாய். மாரியப்பன் தங்கவேலு செய்தியாளர்களிடம் பேசும்போது சொல்றார், கடனுக்கு பயந்து ஓடிய என் தந்தையின் பெயரை சேர்த்து மாரியப்பன் தங்கவேலு என்று சொல்வதை விட எனக்காகவே வாழ்நாளெல்லாம் ஓடிய என் தாயினுடைய பெயரை சேர்த்து மாரியப்பன் சரோஜா என்று சொல்வதிலே பெருமை அடைகிறேன்னு சொல்றார். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் அப்பாக்கள் குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. சிங்கிள் மதராக, தனி ஒருத்தியாக ஒட்டுமொத்த குடும்ப பாரத்தையும் தூக்கி சுமக்கின்ற அம்மாக்களால் தான் இன்றைக்கு 1000 மாரியப்பன்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே தப்பி தவறி ஆண் சிங்கிள் ஃபாதரா இருந்து பிள்ளைய வளர்த்துட்டா கூட நம்ம அவரையும் தாயும் ஆனவன் என்றுதான் சொல்லுகிறோம். இப்ப ஒரு ஆண் சரியா புள்ள வளர்த்தா கூட அவர் தாய் போல பிள்ளை வளர்க்கிறார் என்றுதான் சொல்கிறோம். என்றால் பிள்ளை வளர்ப்பது என்றாலே அதனுடைய அடையாளமே தாய்தான். ஒரு 5 வயசுல பையன் சொல்லுவான், ஐ லவ் மை டேட், மை டேட் இஸ் மை ஹீரோன்னு சொல்லுவான். அதே பையன் வளர்ந்து 10 வயசு ஆனதுக்கு அப்புறம், அம்மா பக்கத்து வீட்டு அங்கிள் தாம்மா சூப்பர், அவர் என்ன கேட்டாலும் வாங்கி தராருன்பா. அந்த பையன் ஒரு 15 வயசு ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா அப்பா வீட்டுல இருக்காரா, இருந்தா சொல்லு, வரல கிளம்புனதுக்கு அப்புறமா வரேன்மா. அப்படின்னா பையனுக்கு வயசு 15. அப்படியே காலேஜ் வந்துட்டான், ஒரு 20 வயசு ஆயிருச்சு. அம்மா கட்டின பாவத்துக்கு நீ வேணா அவர் கூட இருமா, நான் ஏன் இருக்கணும், எனக்கு என்ன தலையெழுத்தான்னு கேட்பான். அப்படியே வேலைக்கு போய் 30 வயசு ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சார் அந்த ஆளை பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசாதீங்க, எனக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை நின்று போய் 5 வருஷம் ஆச்சுன்பா. இப்ப அப்பாவுக்கும் பையனுக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறதே இங்க பெரிய விஷயமா இருக்கு. இதுல பிள்ளைய வளர்க்குறாங்களா, முன்னேற்றுறாங்களா, அக்கறை காட்டுறாங்களா, என்னென்ன சொல்றாங்க பாருங்க, புஸ்தகம் எழுதுறாங்களா. பிள்ளை படிப்புக்கு காசு வேணும்னா எந்த ஒரு தந்தையும் கடன் வாங்குவதற்கும் வாய்ப்பு கேட்பதற்கும் தன்மானத்தை விட்டு கேட்க யோசிப்பார். ஆனால் ஒரு தாய் தான் என்னுடைய மானத்தை விட என் பிள்ளைக்கு கிடைக்கின்ற வெகுமானம் தான் முக்கியம் என்று யார் காலையும் விழ தயங்க மாட்டார். அப்பாவின் பெயர் முன்னெழுத்தாகத்தான் இருக்க முடியும், அம்மாவால் தான் தலையெழுத்தையே திருப்பி போட முடியும். இப்ப அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைக்கு 5 வயசுக்கு கீழே இருக்குன்னா நம்ம நாட்டினுடைய மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்டின் படி, குழந்தைகள் மற்றும் பாதுகாவலர் சட்டத்தின்படி அந்த குழந்தை தாயிடம்தான் வளர வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டினுடைய நியதி. ஏன்னா வீடுனாலே அம்மா வீடு தான்.
நம்ம பிறந்த வீட்டுக்கு போறோம்னா என்ன சொல்லுவோம்? அம்மா வீட்டுக்கு போறேன்னு தானே சொல்லுவோம், அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவோமா? ஏன்னா ஒரு ஆணினுடைய முயற்சிக்கும் திறமைக்கும் குழந்தை வளர்ச்சி என்பது தடையாக இருந்ததே இல்லை. ஆனால் ஒரு குழந்தை வளர்ச்சிக்காகவே தன்னுடைய வளர்ச்சியை நிறுத்திக் கொள்பவள் தாயாகத்தான் இருக்கிறாள். இந்த வருஷத்தோட பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியவர் டாக்டர் பிரேமா தன்ராஜ். இந்த செய்தியோட நிறைவு பண்ணுறேன். சொல்லுங்கம்மா. இந்த வருஷத்தோட பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியவர் டாக்டர் பிரேமா தன்ராஜ். அவங்களுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட்ல உடம்பெல்லாம் எரிஞ்சு போச்சு. 8 வயசுல நடந்துச்சு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட். 28 சர்ஜரி. டாக்டர் பிரேமா தன்ராஜோட அப்பா தாங்க முடியாம அழுதுகிட்டே இருக்காரு. ரோட்ல பாக்குற குழந்தைங்க எல்லாம் அம்மா பேய் பேய்னு பார்த்து பயந்து அலறி அடிச்சு ஓடுறாங்க. ஆனா அம்மா மட்டும்தான் பிள்ளையோட நம்பிக்கை உடைஞ்சிடக்கூடாதுன்னு வீட்டுல இருக்கிற கண்ணாடி எல்லாம் முதல்ல தூக்குறாங்க. எடுத்துட்டு எந்த ஹாஸ்பிட்டல்ல என் பிள்ளைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்ததோ அதே ஹாஸ்பிட்டல்ல என் பிள்ளைய பிளாஸ்டிக் சர்ஜன் ஆக்கி காட்டுவேன் என்று அந்த தாய் ஒருத்தியுடைய நம்பிக்கையால் தான் இன்றைக்கு டாக்டர் பிரேமா தன்ராஜ் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கி இருக்கிறார் என்றால், குருதியை ஊட்டி உடலை வளர்ப்பவளும் தாய்தான், உறுதியை ஊட்டி உள்ளத்தை வளர்ப்பவளும் தாய்தான். இவ்வளவு ஏன், தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை பிள்ளை வளர்ப்பவள் தாய்தான். இப்படி உடல் உள்ளம் அறிவு என்று எல்லா பரிமாணங்களிலும் பிள்ளை வளர்ப்பவள் தாய்தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கஷ்டம் அந்த ஆண்கள் நிலைமை. என்ன போட்டிருக்காங்க. கார்டியன்ஷிப் ஆக்டை பற்றி பேசுகிறாங்க. அது அடுத்து வர்ற அம்மா பேச வேண்டியது. அது வக்கீல் ஏன் பாயிட்டு போச்சு. இவ்வளோ கம்பீரமான குரல் பார்த்தீங்களா? இந்த குரலுக்கும் அதில் இருக்கிற தமிழ் வளத்துக்குமே ராம கபிலாவுக்கு நாம் ரொம்ப நன்றி சொல்லணும். 12 மணி நேரம் பயணம் போக வர 8 நிமிஷம் பேசியிருக்காங்க. இதுக்கப்புறமும் பேச்சாளர் ஆகணும்னு யாராவது ஆசைப்படுவீங்க? இவ்வளோ கஷ்டம் எதுக்கியா? இவ்வளவு சிரமப்பட்டு வந்து தான் கருத்தை நிலைநிறுத்தி ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறாங்க. மாரியப்பன் தங்கவேலு பாரா ஒலிம்பிக்ஸில் தங்கம் வாங்கினவர். அப்பா பேரையே சொல்லாதீங்கன்றார். 10 பாத்திரம் கூலி வேலை அத்தனையும் செய்து தாய் தான் சரோஜா என்னை உயர்த்தினார் அப்படின்றார். சிங்கிள் பேரண்ட் ஆனால் அம்மா கிட்ட தான் கூட்டு போன்றாங்க. வீடு அம்மா வீடு தான் நமக்கு, அப்பா வீடே கிடையாது. அப்பாவுக்கு ஏது வீடு? அவரே வீடு இல்லாமல் திரிகிறார். ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் அப்பா வீடுன்னு ஒன்று இருக்கு, அம்மா வீடு தான். ரொம்ப கம்பீரமாக பேசியிருக்காங்க. நம்ம ஊர்லங்க பெண்களை பேச விட்டால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்களா? நம்ம அடி வாங்கி தோக்குற இடமே அதான் ஐயா. என்னால் ஆண்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன், ஆர்குமெண்ட்டுக்கே போகாதீங்க. போனீங்க தோத்துருவீங்க. அது மாதிரி பிச்சு உதறிட்டாங்க. இப்போ உங்கள் ஊருக்காரரு தந்தையேன்னு பேசணும், வர்றீங்களா இல்லை வேணாமா வீட்டுக்கு போயிடலாமா? கருணாநிதி அவர்கள். சகோதரி ரொம்ப நல்லா பேசிட்டு போயிருந்தாங்க, ரொம்ப ஆணித்தரமாக பேசினாங்க, நீங்களும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. போகிற போக்கில் ஒன்று சொன்னாங்க, வாழ்க்கையை எந்த ஆண்களாவது தியாகம் செய்வாங்களா? எல்லா தியாகமும் பெண்கள் தான் செய்வாங்க. ஒரு புடவை எடுக்கிறத தியாகம் செய்யுங்க முதல்ல, அதுக்கப்புறம் மீதி தியாகம்லாம் பார்க்கலாம். ஒரு கிறிஸ்மஸ் வருது, ஒரு புடவை எடுக்கிறத கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க, அதெல்லாம் கிடையாது. அதோட பெரிய காமெடி எனக்கு என்னென்னா, பையனுக்கு என்ன வேணும்? தோசை. உனக்கு என்ன வேணும்? நூடுல்ஸ். இதெல்லாம் எங்கே ஆர்டர் பண்ணுவீங்க? அதுதான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் பையனுக்கு கொடுத்தீங்க, நீங்கள் செய்து கொடுக்கலம்மா. இதெல்லாம் சொமேட்டோவில் வந்தது, காசு கொடுத்தது அந்த அப்பா. நாகர்கோயில் ஆரியபவனில் போய் ஆர்டர் கொடுக்குறது. இங்கே வந்து கதை கதையாக சொல்கிறது. இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அப்பாவுக்கு பொறுமையே கிடையாதான். எப்படி இருக்கும்? 10 வருஷம் அவளோட குடும்பம் நடத்தின பிறகு எப்படி பொறுமை இருக்கும் உனக்கு? ஏற்கனவே தோணதுன்னு 10 வருஷம் கேட்டு அரலூஸ் ஆயாச்சு. அதுக்கு இருக்கிறதே ஒரு பொறுமை தான். அதுக்கப்புறம் இது வேற வந்து தோணதுன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகுதம்மா செய்வோம். அது வந்து தோணப்புன்னு. பயணம் முழுக்க அம்மா தான். டிக்கெட் எடுக்கிறது யாரு? நீங்க பயணம் முழுக்க போவீங்கம்மா. டிக்கெட் எடுக்கிறது நாங்க. சும்மா ஏதாவது கதையை அடிச்சு விட்டுரு அப்படியே போய்
பல பேர் காலில் விழுந்து எங்க இந்த பேங்க்ல போய் பாருங்க, கல்வி கடன் வாங்கின அந்த போட்டோ ஒட்டி வச்சிருப்பாங்க கட்டாதவங்கெல்லாம், அவ்வளோ ஆம்பளைங்க. ஆனால் நீங்கள் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, நம்ம அண்ணா பஸ் ஸ்டாண்டு, அதில் ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சிருக்கு பாருங்க. நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், இனி போனால் பார்த்துக்கிடுங்க. இவர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள்னு சொல்லி முழுக்க பெண்கள், ஒரு 50-60 பொம்பளைகளுக்கு படம் இருக்கா இல்லையா? இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாதுயா, அவ்வளவா இருக்கு இந்த ஊர்ல இருக்காங்க. அடுத்து வர்றது வக்கீல், அது தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அம்மா தலையெழுத்தையே மாத்திடுவாங்களா? ஒத்துக்கிறேன். யாருக்கு தலையெழுத்துக்கிறது எங்க கேள்வி. பிள்ளைக்கு தலையெழுத்து இல்லை, ஒருத்தன் படுவாய் வந்து சேர்ந்திருப்பான் பாருங்க, அவன் தலையெழுத்து அன்னைக்கே மாறினதாமா. பிள்ளைகளுக்கு தலையில மாறும், வீட்டுக்காரர் தலையெழுத்த மாறிடும். நீங்க அறிவியல்ல பாத்தீங்கன்னா இந்த கண்டுபிடிப்பு இருக்குல்ல, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சவங்களுக்கு மதர்னு பேர் வைக்கிறது இல்லை. ஃபாதர் ஆஃப் பயாலஜி, ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபாதர் ஆஃப் ஃபாதர் ஆஃப் ஃபாதர் ஆஃப் ஃபாதர் ஆஃப் ஃபாதர் ஆஃப். ஏனென்றால் ஃபாதர் ஆஃப் த நேஷன் வேற, நேஷன் வேற இருக்கு. ஒரு புதியதை கண்டுபிடிப்பவனுக்கு ஏன் ஃபாதர்னு பேர் வச்சாங்க தெரியுமா? தன் பிள்ளையிடம் என்ன திறமை இருக்கிறது, அதை எப்படி வழி நடத்தணும்னு கொண்டு செல்வது தந்தை தான். நடுவர்களே, இந்த பிள்ளைகளை ஆடுனாங்கல்ல, அந்த ஆசிரியர் எங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு யார் கொண்டு விடுவாங்கன்னு கேளுங்க. ஸ்கூட்டர்லையும் பைக்லையும் கொண்டு 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 திரிகிறது பெரும்பாலும் அப்பாக்கள் தான். பெண்களும் ஸ்கூட்டர் ஓட்டுறாங்க இல்லையா, அதனாலதான் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது அவர்களே. ஏதோ ஆண்கள் எல்லாம் ஒழுங்கா ஓட்டுற மாதிரி அவங்க வேற லெவல்ல ஓட்டுவாங்க, அதுதான் வித்தியாசம். இந்த உலகத்துல அதிகமாக கவனிக்கப்படாத ஒரு பெரும் சொத்து இருக்குன்னு சொன்னா அது அப்பாக்கள் தான். அவளுக்கு யாரும் கவலைப்படுறதும் கிடையாது. பாடப்படாத கீதம்னு சொல்றாங்க, உலகத்தில் அதிகம் பேசப்படாத பாடப்படாத கீதம் என்று அப்பாவை சொல்லுகிறாரு. அப்பா அழமாட்டாருங்க, அம்மாவை போல எதுக்கு எடுத்தாலும் அழமாட்டாரு. அம்மாலாம் அழுது காட்டணும், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் எல்லாம் சொல்லும். ஆனா அப்பா அழமாட்டாரு, அப்பா பயப்பட மாட்டாரு. ஏன் தெரியுமா? தன் குழந்தைகளுக்காக இன்னும் எத்தனையோ அவன் அழ வேண்டி இருக்கிறது, எத்தனையோ பயப்பட வேண்டி இருக்கிறது. இது அத்தனையும் தன் மனதுக்குள் தாங்கி வைத்துக் கொண்டு அப்படியே ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியதாங்க அப்பாக்கள். எத்தனை துயரம் வந்தாலும் அதை வெளியே காட்ட மாட்டான். அம்மா பொசுக்குன்னு எழுதுரும். இதை விட வேற ஒன்று சொன்னாங்க, ரொம்ப பிள்ளைகள் உறவோடிலாம் ஒன்றி போறது கிடையாது, உறவுகளை பிரிக்கிறது அப்பாவா இல்லை, அப்படியே கிடையாது. தொடங்குறதே இங்கே தான். உங்கள் அம்மாவுக்கு கூட ஒருத்தி பிறந்திருக்கா, அத்தைன்னு பேர் அவளுக்கு. சும்மா மார்த்தாண்டத்துலேருந்து வாரத்துக்கு ஒரு நாள் வருவா. போகும்போது இங்கே இருக்க தேங்காய், அங்கே புறமாற கிடக்கக்கூடிய அது இது எல்லாத்தையும் புறக்கிட்டு போயிடுவா. நம்ம குடும்பத்தை பாதி இல்லாமல் ஆக்குனது உங்கள் அப்பாவுக்கு அக்காளாக்கும். பார்த்துக்க, அந்தால பெரிய குழந்தை அவன் அப்படியே பார்ப்பான். ஓஹோ, இந்த அத்தை நமக்கு ஆகாது போல் இருக்க. வெளியில் வந்து பேச்சு, அவோ பொண்ணு நல்லா இல்லை, எங்கள் வீட்டுக்காரர்லாம் அப்படி இப்படி இப்படித்தான் செல்கிறது. நடுவர்கள் ஆண்கள் தியாகம் செய்து வாழக்கூடியவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏதோ மாரியப்பனையெல்லாம் சொன்னீங்க, நாங்களும் சொல்ல மாட்டோமா? ஒரு உளவியல் சொல்லுது, பெண்களுக்கு தன்னம்பிக்கை யாரால் வளர்கிறதுன்னா அவங்க அம்மாவால் இல்லையா, அந்த அப்பாவினுடைய செயல்பாடை பார்த்துதான் பெண் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை வருகிறது. தன்னை ஒரு தன்னம்பிக்கையாளர்களாக அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். ஒரு பெண் இப்படி சொல்றா, நான் என்னுடைய முழு முயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் மிகப்பெரிய வெற்றி பெற்றவள் ஆவேன்னு சொல்லிட்டு இருக்கிறா. அந்த பெண் இன்னைக்கு அப்படி ஆயிருக்கிறா. இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி அந்த பெண்ணை கூப்பிட்டு சால்வையெல்லாம் போத்தி பரிசுலாம் அளிச்சிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, உலக பல்கலைக்கழகங்கள் 6 பல்கலைக்கழகங்கள் சட்ட மேற்படிப்புக்கு அந்த பெண்ணை கூப்பிட்டு இருக்குது. 2 பல்கலைக்கழகங்கள் ஸ்காலர்ஷிப்போடி படிமான்னு சொல்லுது. அந்த பெண்ணுக்கு ஊக்கம் கொடுத்தது யாருன்னு அந்த பெண் சொல்றா, என்னுடைய தந்தை தான் எனக்கு இத்தகைய ஊக்கத்தை தந்தார். அவர் எங்க வேலை பார்க்கிறாருன்னா சுப்ரீம் கோர்ட்ல சமையல்காரராக இருக்காருங்க. சுப்ரீம் கோர்ட்டில் சமையல்காரராக இருக்கிற அவருடைய கனவு, இந்த இருக்கையில் ஒரு நாள் என் மகளும் அமர வேண்டும் என்கிற கனவு. நிகழ்காலத்தில் அவர் எதிர்காலத்தை கண்டார், அதற்கு தன் குழந்தையை தயாராக்கினார். பந்தய குதிரையோ தயாராக்கப்படும், ஜெயமோ கர்த்தலார் வரும் என்று சொன்ன போன குடும்பத்தின் ஜெயம் அப்பாக்களால் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. நடுவர்கள் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நான் முத்துக்குமார்னு ஒருத்தர், ஒரு மிகச்சிறந்த கவிஞர், அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு. நம்ம ஊர்ல ராஜன் தேட்டர்னு ஒரு காலத்தில் ஒரு தேட்டர் இருந்தது. அந்த தேட்டர் பக்கம் யாரும் போக மாட்டாங்க, அது வேற மாதிரியான தேட்டர். இது போல ஒரு தேட்டர்ல நான் முத்துக்குமார் போய் படம் பார்த்துட்டு வர்ற நேரத்தில் எதிர டீ கடையில் அவங்க அப்பா நிற்கிறார். இந்த தேட்டருக்காக நம்ம மகன் போனா அப்படிங்கிற கடும் கோபம் அப்பாவுக்கு இருக்குது. ஆனாலும் வெளியே காட்டிக்கல, வீட்டுக்கு வந்துடுறாரு. பையனும் சத்தம் காட்டாமல் படுத்துக்கிறான், அப்பாவும் எதுவும் கேட்கல. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் கல்லூரிக்கு கிளம்புறாரு நான் முத்துக்குமார். அப்பா வந்து தினமும் 5 ரூபா கொடுக்குறாரு.
அன்னைக்கு என்ன செய்கிறாரு, 10 ரூபாயை கொடுக்குறாரு. அப்பா எதுக்குப்பா கூட 5 ரூபா தரீங்க? இல்லை பெரியவங்களுக்கு சினிமா கினிமா பார்க்க வேண்டியது இருக்கும், வச்சுக்குங்க அப்படின்னு. அவர் திட்டல, அவன் மசைப்பாடவில்லை. வச்சுக்கடா கூட ஒரு 5 ரூபாய் என்று அந்த தவறை அவர் கண்டித்த நயம் இருக்கிறதே, அதுதான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உலகத்தின் பார்வையில் அப்பா ஒரு ஆள், அவ்வளவுதான். ஆனா குடும்பத்தின் பார்வையில் அப்பா தான் உலகம். அப்பாதான் உலகம். நடுவர் அவர்களே, அது தெரியாம பேசிட்டு இருக்க கூடாது. வாழ்க்கை ஒரு திரைக்கதை அப்படின்னு சொன்னா அதுல ஹீரோ இல்ல அப்பா, அந்த முழு கதையுமே அப்பா தான். எண்டுன்னு முடிகிற வரைக்கும் அப்பா தான். அப்பாவும் கடவுளும் ஒண்ணு. அவர் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அவர் அருமை தெரியாது. அவரை கடவுளாக கூட நம்ம பார்க்க மாட்டோம். எப்போ அவரை கடவுளாக நாம் நினைக்கிறோமோ அப்போ அவர் கடவுளாகியே போயிருப்பார், நம்மோடு பேசுவதற்கு அவர் இல்லாத ஆயிருப்பார். அப்பாவினுடைய கைகள் காய்க்கிற பொழுது நம் வாழ்க்கை பூக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒலிம்பிக் போட்டியில் ஒரு வீரன் நடந்து போறான், கால் சுளுக்கிக்குது. இது நடந்த செய்தி, 92களில் நடந்த செய்தி. அவங்க அப்பா கூட வந்து என்ன செய்யறாரு, அவனை கை தாங்கி இறுதி அந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்து வெற்றி பாதையில் சேர்க்கிறாரு. வந்தது கடைசி தான், ஆனால் இலக்கை அடைந்து விட்டார். அதுபோல நாம் நிறைய துன்பங்களை சந்திப்போம். பள்ளத்தில் விழுந்த மஞ்சுபால் பாயசை பார்த்து நாம் கைதிட்டுருமே, நெஞ்சு மேல சுமந்து ஒவ்வொரு பள்ளத்திலும் விழுந்த நம்மை கை தூக்குகிற அந்த நெஞ்சு மேல் பாயசு தாங்க நம்ம அப்பா. அவருக்கு கரகோஷம் எழுப்போம், அவர்னால் நம்ம வாழ்க்கை ஒளிரும் என சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னையே அது அநியாயமா இருக்கு. மஞ்சு மேல் பாய்ஸ்னா நெஞ்சு மேல் பாய்ஸ். அப்பாவுக்கு இப்படி ஒரு உயரத்தை தருவதற்கு கருணாநிதியால் தான் முடியும். ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார். போராடணும் சார், பேச்சில் ஏதோ வந்தோம் போனோம்னு இல்லாமல் போராடணும். நான் முத்துக்குமாரின் தந்தை மகனை கண்டித்த நாகரிகத்தை காட்டுகிறார். ஏண்டா போனேன்னு 4 அடி அடிச்சிருந்தா அந்த பையன் அடுத்த நாளும் போயிருப்பான். ஆனால் நீ தேவையில்லாத இடத்துக்கு போனேன்றத ரொம்ப அருமையாக அவங்க அப்பா காட்டியிருக்காரு பாருங்க. கூட 5 ரூபா கொடுத்து வச்சுக்கடா என்ன பண்ண, இந்த பையனுக்கு தோணி இருக்கும், என்னுடைய குற்ற உணர்வு என்னை குறு என்று குத்தி கொண்டே இருக்கும். இப்படித்தாயா ஒரு தகப்பன் அந்த பிள்ளைக்கு இதே அம்மா பார்த்துருந்தானா ஓன்னு உட்காந்து அங்கனே ஒப்பாரி வச்சு, இவன் போனது அவனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்திருக்கும், ஊருக்கே தெரியும். இப்போ ஏமாம்பிட்டு அழுகிற, ஐயோ என் மகன் என்ன செஞ்சான்னு தெரியுமா, ஐயோ என் மகன் போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டான், ஐயோ அவங்க அப்பா மாதிரியே இருக்கான். இப்போ ஒருத்தன் மரியாதை இல்லை, 2 பேர் மரியாதை கேட்டுப்போம். இதையும் தாய் தானே செய்யும். ஆனால் பையன் வந்து திருந்தணுன்ற எண்ணத்தில் அப்பா இருந்திருக்கிறாருன்னு ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. எனக்கு என்ன கஷ்டம்னா பெல் அடிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப சிறப்பாக திரு கருணாநிதி பேசிய பிறகு வழக்கறிஞர் ஜான்சி அவர்கள். வாங்கம்மா. நடுவர் அவர்களே, சொல்லுங்கம்மா. எதிரணியிலிருந்து கருணாநிதி சகோதரர் ரொம்ப அருமையாக பேசினார். உங்களால் புடவையை தியாகம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ஏங்க, எங்கள் அப்பா போட்ட 200 பவுன் நகையுமே உங்களுக்காக நாங்கள் தியாகம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஆஃப்டர் ஆல் ஒரு புடவை. ஏம்மா 200 பவுனாம்மா? அழிச்சிருங்க தெரியாமல் சொல்லிட்டேன். போட்டது அதில் 100 பவுன் இந்த ஆளுக்காக தியாகம் செஞ்சுருப்போம், 100 பவுன் பெத்த பிள்ளைக்காக தியாகம் பண்ணியிருப்போங்க. நாங்கள் தியாகத்தை பற்றி யார்கிட்ட வந்து பேசுகிறீங்க? இன்னொன்று சொன்னார், கல்வி லோனில் கட்டாதவர்கள் ஆண்கள் பெயர் தான் இருக்கு. ஆமா, எல்லாரும் டாஸ்மார்க்கு போயிட்டா அப்புறம் ஆண்கள் பெயர் தான் ஒட்டுவாங்க. ஒரு பொம்பளை லோன் வாங்கியிருக்கட்டுங்க, 10 தேய்ச்சா அந்த லோனை கட்டியிருப்பாங்க. இல்ல அது சொல்லல, அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம் ஏதோ ஒரு பேனர் அதத்தான் சொன்ன. லோனை பத்தி சொன்னாரு, கல்வி கடன் வாங்கினதெல்லாம் நாங்க தானே. சரி சரி ரைட். இன்னொன்னு சொன்னாரு, ஃபாதர் ஆஃப் ஏதாச்சும் கண்டுபிடிச்சா ஃபாதர் ஆஃப். ஏங்க கம்ப்யூட்டர் தெரியுமா? கம்ப்யூட்டர்ல முக்கியமான பார்ட் என்ன தெரியுமா? மதர் போர்டு. அது கூடவே தெரியாது. என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாத்தையும் கிரகிச்சு வச்சிருக்கிற அந்த மதர் போர்டுல இருந்து, அந்த மதர்ல இருந்து இறக்குமதி பண்ணுவாங்க, பதிவிறக்கம் பண்ணுவாங்க. அதுதான் சார் அம்மா. அதாவது மதர் எல்லாத்தையும் கிரகிச்சு வச்சுக்கிறோம், ஒவ்வொன்னா சொல்லி கொடுப்பாங்க. இவ சொன்னாரு, என்ன எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. பொம்பளை பிள்ளை பிறந்தா அழகா தன்னம்பிக்கை கொடுப்பது ஒரு தாயாகத்தான் இருப்பாள். எப்படின்னு கேக்குறீங்களா? எங்க ஊர் வாங்கி கொடுப்பாங்க. அது உண்மை.
ஹமாம் சோப் போட்டு அந்த பிள்ளை வீரமா ஓட விட்டு எப்படி ஓடுறது? அந்த பிள்ளை எல்லாத்தையும் எதிர்த்து ஜெயித்து போராடுன்னு சொல்லி கொடுக்கறது தாயா தாங்க இருப்பா. எங்க சிவகாசி ஊர்ல பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு கட்டு தீப்பெட்டியை ஒட்டிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அந்த ஒரு கட்டு தீப்பெட்டி தாள் ஒட்டுறோம்ல, அந்த காசை அந்த அம்மா தன்னுடைய பிள்ளை பெயரிலேயே சேமிப்பாள். சேமிப்பையும் சேர்த்து கற்றுக் கொடுப்பாள். சம்பாதி, சேமி, தன்னம்பிக்கை தானாக வளரும் என்று சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுப்பவள் தாய். சேர்த்து வச்சு அடுத்த செகண்ட் சம்பாதிக்க ஆரம்பிச்சு சேர்த்து வச்சு அடுத்த செகண்ட் அந்த பிள்ளைக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வருங்க. 200 பவுன் அப்படி வாங்கினதாமா? அப்படித்தாங்க வாங்கினது. ஒட்டி ஒட்டி வாங்கினது. ஒட்டி வாங்கணுமோ, வெட்டி வாங்கணுமோ, உழைச்சி வாங்கணுமோ. இன்னைக்கு இந்த அழகா நடனம் சொல்லி கொடுத்தாங்களே அந்த ஆசிரியைக்கு அவங்க அம்மா கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்கங்க. இந்த பிள்ளைங்களுக்கு அவங்க தானே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நடன மாஸ்டர் வந்திருக்க வேண்டியதானே? வரல. ஓ, நடன மாஸ்டர் இல்லைன்றீங்க. இன்னைக்கு நம்ம இதுல மட்டும் பேசுவோம், நம்ம ஏரியால பேசுவோம். இதுல வேற எனக்கு அணித்தலைவர் ரொம்ப அன்பு சார் ரொம்ப அழகா அன்பா பேசிட்டு போனார். அரிஸ்டாட்டில் தந்தை எந்த பள்ளியில கொண்டு வந்து சேர்த்தார்? அரிஸ்டாட்டில் நல்லா இருந்தாருங்க, நல்ல குழந்தை, கொண்டு வந்து சேர்த்தாரு. ஆனா மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தையை பள்ளியே நிராகரித்து வீட்டுக்கு அனுப்பிய போதும் அந்த குழந்தையிடம் காட்டாமல் அந்த தாய் நூலகத்திற்கு அழைத்து சென்று அவனை உருவாக்கி 100க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இந்த லைட் வெளிச்சத்துல இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கோமே தாமஸ் ஆல்வா எடிசன். அப்பப்பா அணைஞ்சு வருது, வந்தாலும் பளிச்சுன்னு எரியுதுல. அது இல்லாம ஒரு நிமிஷம் கூட நம்மளால இருக்க முடியாதுல. இது இருக்கும்போதே தெரிய மாட்டேங்குது ஆளுகளை. அது நான் வேற ரொம்ப தெரிய மாட்டேன். உங்களை சொல்லலமா, எங்களை சொல்ல. 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு சொன்னது மூல காரணம் யாருங்க? அம்மா. இன்னொன்னு வேற அன்பு சார் சொன்னாங்க, மோகன்தாஸ் எப்படி ஃபாரின் போய் பாரிஸ்டர் பட்டம் வாங்கினது யார் காரணம்? அவங்க அப்பா. மோகன்தாஸை மகாத்மாவை ஆக்கியது யார்? தாய் புத்தலிபாய்ங்க. ஃபாரின் போகும்போது 3 சத்தியம் வாங்கினாங்களே, மது, மாமிசம், மாதுவனி தொடக்கூடாது அப்படின்னு அந்த சத்தியம் தான் அவரை இன்றும் மகாத்மாவாக உலகிற்கு எடுத்துக்காட்டி கொண்டு இருக்கிறது. இல்லை என்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஏபிஜே அப்துல் கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் எழுத்து சொல்லிட்டு போனாங்க. ஆனா ஏபிஜியிடம் போய் கேட்டபோது உங்கள் எளிமைக்கும் நேர்மைக்கும் யாருங்க காரணம் என்று சொன்னவுடன் அக்னி சிறைகளில் சொல்கிறார், என்னுடைய ஏழை தாய் தான் காரணம் என்று ஒரு சர்டிபிகேட் அவரே கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க வேணும்? அவருக்கு தெரியும் ஒரு பட்டிமன்றத்தில் பேசுவாங்க. அப்பவே தெரிஞ்சிருக்க. தெரியும், நீங்க சொல்லுவீங்க தெரியுமா? விடுங்கம்மா. எல்லாத்தையும் விட வண்ணதாசனுடைய வரிகளை நான் வாசித்துக் கொண்டு இருந்தேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், பேசிருங்க. அதாவது ஒரு கடையில் அவர் உட்கார்ந்து இருக்காரு, ஒரு வாட்ச் கடையில். ஒரு தகப்பன், ஒரு 9 வயசு சிறுமி, ஒரு 6 வயசு சிறுவன் 3 பேரும் கடைக்கு வந்திருக்காங்க. இவர் வாட்ச் பண்ணிட்டே உட்கார்ந்துருக்காரு. வந்த அந்த பெண் குழந்தை தன்னுடைய கையை காட்டி வாட்ச் கேட்டிருக்கா. 120 rupeesக்கு வாட்ச், ஒரு பெரிய வாட்ச் எடுத்து கொடுத்துட்டாரு. அதை செலக்ட் பண்ணிடுச்சு அந்த பிள்ளை. அந்த சிறுவன் ஓடி வரான். ஓடி வந்து எனக்கும் அதே போல் வாட்ச் வேண்டும் என்று கேட்கிறான். அப்படி ஸ்டபானா கேட்குறான். அவங்க அப்பா ஒன்றுமே சொல்லலை. அந்த குழந்தை அந்த தம்பியை அழைச்சிட்டு வந்து பக்கத்தில் நிப்பாட்டி தலையை வருடி கொடுத்து, தம்பி உனக்கு சின்ன வயசு, உனக்கு குட்டி கை, உன் குட்டி கைக்கு மாதிரி உனக்கு சின்ன வாட்சு, இதுதான் உனக்கு அழகா இருக்கும் அப்படின்னு அந்த பிள்ளை ஹேண்டில் பண்ணுது. உடனே அந்த வாட்ச் எடுத்து கொடுக்குற அந்த கடைக்காரரு அழகழகான குட்டி வாட்ச் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. உடனே அந்த குழந்தையும் அந்த தம்பியும் அதை அக்செப்ட் பண்ணி அதை கையில் அணிவிச்சுக்கிறான். அமௌண்ட் கொடுக்குறாரு அவங்க அப்பா. இந்த குழந்தை வாங்கிட்டு போய், இந்த பெண் குழந்தை வாங்கிட்டு போய் அந்த கடை ஓனரிடம் கொடுக்குது. கொடுக்கும்போது என்ன செய்யுது அப்படி என்றால், அவர் கையில் சிறிது அடிபட்டு இருக்கிறது. அதை பார்த்து அந்த குழந்தை, என்ன உங்க கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அவர் நெகிழ்ந்து போய், இப்ப சரியாயிடுச்சுமா, அடிபட்டது சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். உடனே அவருக்கு சந்தோஷத்தில் நெகிழ்ந்து போனாராம். இந்த குழந்தைக்கு யார் கற்றுக் கொடுத்திருப்பார்?
யார் கற்றுக் கொடுத்திருப்பா? அப்பா கற்றுக் கொடுக்கல, அவர் வாட்டு நின்றுகிட்டு இருக்காரு. ஆனா வீட்டில் இருக்கும் தாய் தான் கற்றுக் கொடுத்திருப்பாள். அவள் தான் ரோல் மாடலாக இருந்திருப்பாள். ஏனென்றால் அந்த அன்பு, பரிமாற்ற, பாசம் எல்லாத்தையும் சொல்றது அம்மாவால மட்டும்தாங்க முடியும், வேற யாராலையும் முடியாது. வீட்டில் உட்காந்தோ எங்க வேலை பார்த்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி ஜெபித்து கொண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டும் இருப்பவள் தாயாக மட்டும்தான் இருப்பாள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள் அணிக்கு கொஞ்சம் பேசியிருக்கிறாங்க, நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிறைவு சுற்று வந்தாச்சு. வாங்க ராஜ்குமார். தந்தையே, வக்கீல் அம்மாவை பார்த்து நீங்க பயந்து போய் அப்படியே மிரண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறது தெரியுது. கேஸ் போட்டுருவாங்க. இல்ல, அவங்க பேசும்போதெல்லாம் நான் சொல்வதெல்லாம் உண்மை, இது ஒரு உண்மை சம்பவம். இன்னொன்று, தொடங்கும் போது ஒரு விஷயத்த சொன்னாங்க தெரியுமா? அதாவது எல்லாத்தையுமே அவங்க விட்டு கொடுக்குறாங்களாம். எதை விட்டு கொடுக்குறாங்க? அவங்க அப்பா போட்ட 200 பவுன் நகையை புருஷனுக்கிட்ட கொடுத்தாங்களாம். உண்மையை சொல்லிட்டாங்க. நகை போட்டது யாரு? 200 பவுன் போட்டிருக்காரு. அப்ப பாருங்க, சில விஷயங்களை நாகர்கோயிலுக்கு வந்து போய் பேச முடியாது, அதுலயும் இந்த கல்லூரி வளாகத்துல வந்து போய் பேச முடியாது. உண்மையை பேசிட்டாங்க. அவங்க அப்பா போட்ட 200 பவுன் இவங்களுக்கு போடுறதுக்கு அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாருங்கிறத நினைச்சு பார்க்கணும். அதுலயும் அந்த லாங் செயின் போடணும். அந்த லாங் செயின், கையில 10 பவுன் வளையல். இப்ப போட்டிருக்கீங்களா? அது கலட்டிட்டீங்களா? முதல்ல இருந்தது. ஏன்னா பேசும்போது தெரியக்கூடாதா? நடுவர் அவர்களே, என்ன தெரியுமா, குழந்தை பிறந்ததுல இருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல இருந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் கிறிஸ்துமஸ், நியூ இயர், சீர் செய்யறது எல்லாமே அப்பாவுடைய உழைப்பு. அதுலயும் பெண் குழந்தைன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் இல்லைங்களா? பிறந்ததுல இருந்து அந்த பிள்ளைக்காக சொத்து சேர்க்க ஆரம்பிக்கிறது, நகை சேர்க்க ஆரம்பிக்கிறது எல்லாமே பண்ணிடுவாங்க. அதுல வேற கம்ப்யூட்டர்ல என்னது மதர் போர்டு இருக்கிறது. ஒழுங்கா படிச்சுட்டு வந்து சொல்லணும். மதர் போர்டு இருக்கிறது. ஹார்ட் டிஸ்க்னு ஒன்னு இருக்குல்ல, ஆமா, அந்த ஹார்ட் டிஸ்க் தான் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது. ஹார்ட் டிஸ்க் தான் அப்பா, ஹார்ட் ஒர்க் பண்றது தான் அப்பா. அத புரிஞ்சுக்காம அதுல வேற ஹார்ட் டிஸ்க கழட்டிட்டீங்கன்னா அது எதுக்காகும்? ஆமா, ஒன்னும் இருக்காதுல்ல, புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பா இல்லாம குடும்பமே இல்லைங்கிறத அவங்க ரொம்ப ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் தன்னை தியாகம் பண்றாங்க, அவமானங்களை சந்திக்கிறாங்க. நான் ஒன்னு கேட்கிறேன், கல்லூரி வளாகத்துல அட்மிஷன் நேரத்துல பிரின்சிபல் ரூம் வாசல்ல பெற்றோர்கள் காத்திருப்பாங்க பாத்தீங்களா? அப்பா என்ன பண்ணுவாரு, சில நேரம் நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிரும், செகண்ட் லிஸ்டுக்காக காத்திருப்பாங்க, கிடைக்காது. அந்த வாசல்ல நின்று போறவங்க எல்லாரையுமே கேட்கும், எப்படியாவது என் பிள்ளைக்கு அட்மிஷன் கொடுங்க. எக்ஸாம் நேரத்தில் சரியா அந்த பிள்ளை உடம்புக்கு சரியில்லாததுனால படிக்கல, எப்படியோ நல்லா படிக்கிற பிள்ளை தான் உங்க காலில் வேணாலும் விழுறேன், என் பிள்ளைக்கு அட்மிஷன் கொடுங்க ஐயான்னு எவன் காலில் வேணாலும் விழுறதுக்கு தயாராக இருக்கிறது தான் அப்பா. எங்க பிள்ளை காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஃபீஸ் கட்டணும், மார்க்கெட்ல வேலை பார்ப்பாரு, கஷ்டப்பட்டு வேலை பார்க்கும் போது மதியம் பசிக்கும், சாப்பிடணும்னு தோணும், பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுப்பாரு. அந்த நேரம் பார்த்து நாளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு பிள்ளை சொன்ன ஞாபகம் வரும். 100 ரூபாய்க்கு சாப்பிட்டா ஃபீஸ் கட்ட முடியாதுன்ட்டு 10 ரூபாய் எடுத்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு தன் பசியை கூட தியாகம் பண்றவன் தான் அப்பா. நீங்க எத்தனையோ தியாகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்க வந்து அதுல வேற அந்த சகோதரி ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். திருவள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். அவர் நல்ல அப்பா. சான்றோன் என கேட்ட தாய். அம்மா கேட்பாங்க, சான்றோன் ஆக்குறது யாரு? தந்தைக்கு கடன். சந்தைக்கு கடன் சங்க இலக்கியம் சொல்லி இருக்கு. அதெல்லாம் படிக்கலையா? வாழ்க்கையே நாங்கள் தியாகம் செய்கிறோம். வாழ்க்கைய ஒன்னு சொல்றேன், வீட்டுல சீரியல் பாக்குறது தியாகம் பண்றீங்களா? வீட்டுல சீரியல் புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கோம், ரூம்ல அடைச்சு வச்சுக்கிட்டு சீரியல் பாத்துருவாங்க. நீங்க ஐபிஎல் தியாகம் பண்ணுங்க. நாங்க ஐபிஎல் தியாகம் பண்றதே இல்ல, நாங்க வாழ்க்கையே கல்யாணம் ஆன பிறகு தியாகம் பண்ணிடுறோம்ல. தெரியுது, மொத்தமா தியாகம் பண்ணிட்டு தானே வாங்குறோம். சீரியல் பாக்குறதே தியாகம் பண்றது இல்ல, பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருக்கோம், எதை பற்றியுமே கவலை இல்லை. அடுத்தது இறப்பையை பார்ப்பது. அம்மாவா இறப்பை பசியோடு, பையன் பசிச்ச உடனே அம்மா பசிக்குதுன்னு தான் சொல்லுவான், அம்மா சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு வார்த்தை சொல்லுவான் தெரியுமா, பசி முடிச்ச உடனே அப்பாடாம்பா. என்னன்னா பசியோட இருக்கும் போது அம்மாவை தேடுவான், பசி ஆறுன பிறகு யோசிப்பான் இந்த சாப்பாடு வர்றதுக்கு காரணம் யாரு, காட்டுலயும் மேட்லயும் உழைக்கிற அப்பான்னு சொல்லி அப்பாடாம்பா. இத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அப்படி சொல்றேன். ஆமா,
நீங்க எனக்கு இவ்வளவு காலம் தெரியாம போச்சு. அப்பா வேலை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள கட்டப்பையோட வரும்போது பிள்ளை என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு கட்டப்பைய பாக்குமா, வீட்டம்மா சட்டப்பைய உருவிருமா. அப்ப மொத்தமா அவருக்கு உருவி காலி பண்ணிடுறீங்க. மொத்தமா காலி பண்ணிட்டு அவர் அப்படியே வைக்கிறது. ஆனா ஒண்ணு தெரியுமாங்க, எல்லாத்தையும் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணிட்டு தனக்காக எதையுமே சேர்த்து வைக்காத ஒரு ஜீவன் தான் அப்பா. அம்மா 10 மாசம் சுமந்தாங்கன்னு நம்ம சொல்றோம், எல்லாம் சரிதான். ஆனா வாழ்நாள் முழுக்க குழந்தைய சுமக்கிறது முழுக்க யாருங்க? அப்பா தான். நீங்க என்ன தெரியுமா, 10 மாசம் சுமந்தேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, சாப்பாடு ஊட்டும் போதும் சொல்லுவீங்க. ஆனா ஒரு நாளாவது அப்பா தான் சுமந்ததை சொல்லி காட்டி இருக்காதா? எதையுமே சொல்றது இல்லைங்க. பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று குடும்பத்துக்காக முழுமையாக தியாகம் செய்து வாழ்றதுதான். இதுல வேற சிங்கிள் மதர்னுங்க, புருஷன் சில குடும்பங்கள் அப்படி இருக்கு, சிங்கிள் மதராக இருந்து பிள்ளைகளை வளர்க்கிறார்கள்னு. ஏன் சிங்கிள் அப்பாவா இருந்து வளர்க்கலையா? இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னா பத்திரிகையில வந்த செய்திங்க, அரக்கோணம் பக்கத்துல வெங்கடேசன் ஒருத்தர், 3 பெண் குழந்தைங்க. 3 பெண் குழந்தைங்க பிறந்த கொஞ்ச நாள்ல மனைவி காலமாயிட்டாங்க. அந்த 3 பெண் குழந்தைங்களையும் கூலி வேலை பார்த்து 3 பெண் குழந்தைகளையும் கல்லூரியில படிக்க வைத்து 3 பெண் குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல காவல்துறை அதிகாரியாக பதவியில் அமர்த்தியவர் அந்த தந்தை. செய்தி பத்திரிகை ஒழுங்கா படிக்கணும், சும்மா வந்துட்டு படிக்கவே இல்லையா? ஆமா, உழைக்கிறீங்களா? உழைச்சு கொட்டுறது என்ன, எவ்வளவு சமைச்சு கொட்டுறீங்க? நீங்க சமைக்கிறது சாப்பிடும்படியா இருந்தா நாங்க ஒழுங்கா சாப்பிட்டு இருப்போம்ல. எதுவுமே கிடையாது. உழைக்கிறோம். நம்ம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பேச்சுப்பாறை குலசேகரம் பக்கங்கள்ல எல்லாம் ரப்பர் ஒட்டுற தொழிலாளர்கள் பார்த்துருக்கீங்களா? அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு போவாங்க, காட்டு பக்கம் போகணும், விலங்குகள் வரும், பனி கொட்டும், எதை பற்றியும் கவலைப்படாம தலையில ஒரு ஹெட்லைட் ஒன்றை மாட்டிட்டு எதை பற்றியும் கவலைப்படாம ரப்பர் பால் வெட்டுறதுக்கு அதிகாலையில போவான். அவனுக்கு அதிகாலையில் எந்திரிச்சு பனியில போறமேங்கிற கஷ்டம் தெரியாது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் குடும்பத்தோட கஷ்டம் மட்டும்தான். குடும்பத்தின் கஷ்டத்துக்காக தன்னை முழுமையாக தியாகம் பண்றது. ஐயா ஒரு செய்தியை சொல்லிடுறேன் ஐயா, நீங்க படிக்க வைக்கிறது பிள்ளைகள் நல்லா. சமீபத்தில் +2 போன வருஷம் +2 ரிசல்ட் வந்துச்சு. அந்த ரிசல்ட் வரும்போது +2ல இதுவரைக்கும் இல்லாத ஒரு சாதனையை ஒரு பெண் மாணவி செய்தாள். திண்டுக்கல் நந்தினி 600க்கு 600 மதிப்பெண் எடுத்து இதுவரை இல்லாத சாதனையாக அதை செய்தார்கள். அந்த பெண், அந்த நந்தினிங்கிற பெண்ணு சொல்லிச்சு, நீ எப்படிம்மா இந்த அளவுக்கு மார்க் எடுக்க, முழுமையான மதிப்பெண், எல்லா பாடத்திலும் 100 மார்க் எடுக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, இப்படி எடுக்கிற அளவுக்கு உனக்கு உத்வேகம் எப்படி கிடைச்சுன்னு. எங்க அப்பா கூலி தொழிலாளி, குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, எங்க அப்பா குடும்பத்துக்காக உழைக்கிறத நினைச்சு பார்த்தேன். இவ்வளவு கஷ்டப்படுற எங்க அப்பா பெருமைப்படுறது மாதிரி எதையாச்சும் செய்யணும்னு நினைச்சேன், கஷ்டப்பட்டு படிச்சேன், நல்ல மார்க் வாங்கினேன்னாங்க. இது நடந்த செய்திங்க. எங்க கண்டிப்புங்கிறது அப்பா கண்டிக்கிறாரா அம்மா கண்டிக்கிறா? அம்மா செல்லம் கொடுத்து பிள்ளைகளை கெடுப்பாங்க, அப்பா கண்டிப்போடு பிள்ளைகளை வளர்ப்பாங்க. என்னோட அனுபவம் ஒன்று மட்டும் சொல்லிடுறேங்க. நான் 8வது படிக்கும்போது இந்த ஒவ்வொரு மாதமும் ரேங்க் கார்டு கொடுப்பாங்க இல்லைங்க, இங்கிலீஷ் பாடத்தில் எனக்கு கிடைச்ச மதிப்பெண் 15 மார்க்கு. நடந்த விஷயம். நிறைய வாங்கியிருக்கீங்க? நல்ல, நான் பெரிய பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். 15 மார்க் வாங்கினேன். அப்பாட்ட கொடுத்தாச்சுன்னா சரி வராது. என்ன பண்ண தெரியுமா, இந்த 15ல் அந்த 1 இருக்குல்ல, 1க்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு 75 ஆக்கிவிட்டேன். 75 ஆக்கிட்டேன். நான் பெரிய புத்திசாலி. 75 ஆக்கிட்டேன். எங்க அப்பாட்ட கொண்டு கொடுத்தேன். அப்பா பார்த்தாரு, கரெக்டா அந்த இங்கிலீஷை தான் பார்த்தாரு. நம்ம பரம்பரைக்கே இங்கிலீஷ் வராது, இவன் எப்படி இங்கிலீஷ்ல 75 வாங்கினான்னு டோட்டலை பார்த்தாரு, சிக்கிட்டேன். எவ்வளவு பெரிய புத்திசாலியும் சில நேரங்களில் கொஞ்சம் மிஸ் பண்ணுவான் பாருங்க. நான் அறிவாளின்னு நினைச்சிட்டு அங்க திருத்தினேன், இங்க திருத்தாம விட்டுட்டேன். பெரம்பெடுத்தாரு, பெரம்பெடுத்து அடி வெளுத்துட்டாரு. இன்னும் அந்த தடம் இருக்கு, இன்னும் அந்த அடையாளம் இருக்கு. அடிச்சிட்டு எங்க அப்பா சொன்னாரு, அட பாவி, நீ பட்டமா நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுங்கிறதுக்காக தானே உன்னை படிச்ச வச்சேன், நீ என்னை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டியேன்னு சொல்லி அன்றைக்கு எங்க அப்பா அடித்த அடிதான் என்னை ஒழுங்காக படிக்க வைத்து இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷ் வாத்தியாரா இருக்கேன். ஒவ்வொரு முறை கையெழுத்து போடும் போது மானசீகமா எங்க அப்பாவை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பாவின் கண்டிப்பு என்னை உயரத்தில் வைத்திருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் பிறம்பால் பிள்ளைகளை கண்டித்து வழிநடத்தக்கூடிய அப்பாக்கள் தான் பிள்ளையின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் அக்கறையோடு இருக்கிறார்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். என்னங்க இது, இவர் பாட்டுக்கு ஒரு கதை சொல்றாரு, 1 7 மாற்றி இருக்கிறாரு.
4 மாற்றிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா 1 நேர்கோடு, 7 கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போடுவாங்க. அதுலேயே இவர் மாட்டினார். டோட்டலை விடுங்க, யாரும் இப்படி 7 போட மாட்டாங்க. 7 போடும்போது கொஞ்சம் வளைவாக இருக்கும். 1 போட்டால் இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுருந்தா 4 ஆயிருக்கும். 45 மார்க் பாஸ் மார்க்காவது ஆயிருக்கலாம். அப்போ அவ்வளவு தோணலை, பாவம் மாட்டிக்கிட்டார் பாவம். அதே கலர் பேனா பிடிச்சிருக்காரு பாருங்க. இன்னைக்கு ஒரு சொல்கிறதுல வாத்தியார் ஒரு கலரில் போட்டிருப்பாரு, அதே கலர் பேனா பிடிச்சா தான் கலர் டிஃபரன்ஸ் இல்லாமல் பண்ணியும் போய் பெரம்படி வாங்கியிருக்கிறாரு. ஆனால் அதன் விளைவு என்னென்னா இன்றைக்கி பேராசிரியராக ஆகி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அவங்க அப்பா சொன்ன வரி தான் அதில் முக்கியம். நான் படுற கஷ்டம் நீ படக்கூடாதுன்னு தானே உன்னை படிக்க வச்சேன். நீ என்ன ஏமாத்துறியே, நீ என்னையா ஏமாத்துற, உன்னை ஏமாத்துற, உன்னை நீயே ஏமாத்துற. அப்படியே அவர் சொல்லி சென்டிமெண்ட்டாக உருக்கிட்டார். நிறைவாக கவிதா ஜவஹர் அவர்கள். வாங்கம்மா. நடுவர் அவர்களே, எப்பயுமே ஆண்கள் பாதி உண்மையைத்தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறத தான் இவங்க 3 பேருமே நிரூபிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ராஜ்குமார் சார் அதைத்தான் ரொம்ப தவறாமல் செய்திருக்கிறார். ஆனால் 15 மார்க் எடுத்தவர் இன்னைக்கு இங்கிலீஷ் வாத்தியாராக இருக்கிறார். இந்த நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆங்கிலத்தில் ஒரு 15 மார்க்குங்க, இப்போ அவர் ஆங்கில வாத்தியார். மாணவர்கள் நிலைமை தோற்று போய் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லம்மா. இவர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எனக்கு என்னமோ வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. அதுக்கு ஒரு முகம் இருக்கு. என்னமோ அவருக்கு வாத்தியார் மாதிரில பேசுறீங்க. ஏன்னா எல்லாம் பேசுறது பூரா பாதி உண்மை பாதி பொய்யுங்கய்யா. அவர் என்ன சொன்னாரு, அவங்க அப்பா அடிச்சு அடிய சொன்னார் இல்லையா? ஒரே ஒரு பையன் தான் அவங்க வீட்டில், அது தெரியுமில்ல உங்களுக்கு? ஒரே பையன் தான், வேற குழந்தைகள் இல்லை. அதனால தான் தீவிரமா திருத்தி இருக்காரு. அடி, ஆமா அடி அவங்க அப்பா பின்னிட்டாரு. அது வரைக்கும் உண்மை. அவ்வளவு அடி அடிக்கும் போது அவங்க வீட்டில் இருக்கிற தாய் என்ன செஞ்சிருப்பாங்க? நீங்களாம் நாகர்கோவில் தானே, உங்க ஒரே மகனை உங்க கணவர் அடி அடின்னு அடிச்சு பின்னி எடுத்துட்டாரு. தழும்பு இருக்கிற அளவுக்கு. இன்னும் அந்த தழும்பு இருக்கிறதுன்னு வேற சொன்னார் பாருங்க. அதை நம்ம வெரிஃபை பண்ண வேண்டாம். இல்ல, அது நமக்கு தேவையும் இல்லைன்னு வைங்களேன். 7 5 1 இதெல்லாம் எதுக்கு நமக்கு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு அடிச்சிட்டாரு. அவங்க அம்மா என்னங்க சொல்லியிருப்பாங்க? அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? ஒத்த பிள்ளைன்னு உன்னைய கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி வளர்த்தேயா, இப்படி போய் இந்த மனுஷன்ட்ட அடி வாங்குறிய, ஃபெயிலாக போனால் கூட உண்மையை சொல்லணுயா, உண்மையை சொல்கிறவங்க தாங்க நல்ல மனுஷன், உன்னை இப்படியாயா நான் அம்மா வளர்த்தேன், ஏன்பா இப்படி செஞ்சேன்னு அவங்க அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருப்பாங்களா இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அப்பாவின் கண்டிப்பை விட அம்மாவின் கண்ணீர் தான் ஒரு மகனை திருத்தும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அப்படி திருந்தி 15 மார்க் எடுத்தவர் இன்னைக்கு ஆங்கிலவாதியாரா வந்திருக்காரு. அது அம்மாவால திருத்தப்பட்ட குழந்தை. 15 விடுங்கம்மா. எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் தானே சிக்கி என்னம்மா இது? அவரு அதை வேணாம்னாலும் விட மாட்டேங்கிறாரு. சரி, அவரை விட்டுருவாங்கய்யா. இப்போ அவர் வீட்டில் நடந்த பிரச்சனையை நம்ம விட்டுருவோம். ஜான்சி அவர்கள் வீட்டில் 200 பவுன் போட்டதை அவங்க அப்பா போட்டாங்க, அவங்க அப்பா போட்டாங்கன்னு இவர் பார்த்தாரா? தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நீங்க எப்படி அவங்க அம்மா அழுததை பார்க்கலையோ அதே மாதிரி ஜான்சி வீட்டில் என்ன நடந்ததுன்னு யாரும் பார்க்கல. ஐயா, அது உண்மை. நான் சொன்னது உண்மை, இவர் சொன்னது ஊகம். ஜான்சி அவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே ஆசிரியர்கள். அவங்க சொன்னாங்களே எங்க அம்மா டீச்சர்னு. அப்ப அம்மா சம்பாதிச்ச சம்பாத்தியமும் சேர்ந்து தானே மகளுக்கு நகையாக வந்திருக்கும். அவங்க அப்பா போட்டாரு, அவங்க அப்பா போட்டாரு. நகை கடை வாசல்ல நீங்க உட்காந்துருந்தீங்க, வாயில இருந்து வர்றது பூரா பொய். ஆமா, அந்த அம்மா ஏதோ புத்திசாலித்தனமா மதர் போர்டுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு சொன்னா, ஹார்ட் டிஸ்கை பார்த்தீர்களா, சாஃப்ட்வேரை பார்த்தீர்களா, சாப்பிட்டு வந்தவங்கள பார்த்தீங்களா, இது ஒரு பேச்சாக்கும். மதர் போர்டு அவங்க கண்டுபிடிக்கலமா? இல்லங்க, அந்த பாயிண்ட் அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? பாயிண்ட கண்டுபிடிச்சதுக்கே இந்த பாடம். ஆமா, இவங்க மட்டும் ஃபாதர் ஆஃப் த நேஷன் ஃபாராவாது அப்படின்னு சொன்னார்ல, இவர் சொல்லலாம் அந்த ஃபாதரையே பெற்றெடுத்தது எங்க மதர் அப்படின்னு நாங்க சொல்ல முடியாதா? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பேசுறீங்க நீங்க? அர்த்தமில்லாத பேச்சு. இதெல்லாம் தேவையான ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எதா இருந்தாலும் சரி, கரண்ட் இல்லைன்னா கம்ப்யூட்டரே இயங்காது. ஒரு குடும்பத்தின் ஆற்றலாக சக்தியாக கரண்டாக இருப்பது எங்க அம்மா தாங்க. அதான் போய் போய் வருது. போய் வந்தாலும் வந்துச்சு. வீட்டில் போய் சமைச்சு கொடுத்துட்டு வந்துடும். தோசை சுட்டு கொடுத்துட்டு வந்துருச்சு இல்ல? அப்பானா அப்படியே நிற்கும் ஒரே இடத்துல. எவ்வளவு பெண் பிள்ளைகள் எல்லாரும் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்ப ஆம்பளை பிள்ளைகளுக்கு அம்மாவை தாங்க பிடிக்கும். நீங்க உள்ள வயதான ஆண்களை கூட கேட்டு பாருங்க, அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவனுக்கு எது வேணாலும் அம்மாட்ட தான் போய் கேட்பாயம்மா, பேனாவங்க, என் பென்சிலுங்க, என் ஷூ எங்க, என் சாக்ஸ் எங்க, என் பேக் எங்க, என் லஞ்ச்
எல்லாத்தையும் அம்மாட்ட தான் கேட்பான். அப்பாட்ட போய் ஒன்று தான் கேட்பான். அப்பா அம்மாவங்க இதை கேட்கறதுக்கு மட்டும்தான் அந்த மனுஷன். அவர் அது தெரியாம தாண்டா உட்காந்துருக்கேன்னு. அது கூட தெரியாத அப்பா எப்படி அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார்? கஷ்டம் தான்மா, அவர் தலையெழுத்து அப்படித்தானே. சார் வேலை தேடி பையன் போகிறான் சார், நல்ல மழையில் நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வர்றான். அப்பா சொல்கிறார், அறிவே கிடையாதுன்னு, மழை காலம் ஒரு குடை எடுத்துகிட்டு போகணுன்னு ஒன்று தெரியாது. அண்ணே சொல்கிறார், ஏலே மழை விடுற வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுட்டு வரலாம்ல, அந்த கூறு கூட உனக்கு இல்லை. தம்பி சொல்கிறான், வேணுனே நனைஞ்சிட்டு வந்துடுவான்ப்பா, அதனால தானே வீட்டில் வேலை செய்யாமல் ஜம்முன்னு படுத்துக்கலாம்ல. ஆனால் அம்மா வந்து சொல்கிறாங்க, வீணா போன மழை, நாசமா போன மழை என் மகன் வரும்போதா பெய்யணும் என்று மழையை திட்டுகிறவள் அம்மா, பிள்ளையை திட்டுகிறவர் தான் அப்பா. இப்போ எந்த அளவுக்கு அந்த அன்பு அம்மா கிட்ட இருக்கு. நாங்களும் சீரியலை விட்டு கொடுக்கல, நீங்க பாத்தீங்களா? எங்க வீட்டுல அந்த சீரியலை பாக்குறது இல்ல. இவங்க வேற சீரியல் பாப்பாங்களா? அவர் கொரியன் சீரியல் பாக்குறாரு. கொரியாலேயே போய் கூட பாப்பாரு, நம்மளுக்கு என்ன. அதான் டெய்லி அவர் வீட்டுக்கு ஒரு கொரியர் வருது சார். ஓ அது வேற கொரியாமா? கொரியர் வேற கொரியா வேற. நான் கேட்குறேங்க, வீட்டில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் அந்த வீட்டில் எத்தனை தாய்மார்கள் கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிட்டு இரவு முழுக்க அந்த பிள்ளையோடு உட்காந்து தானும் படித்து டீ போட்டு பூஸ்ட் கொடுத்து ஹார்லிக்ஸ் போட்டு அந்த பிள்ளையுடைய கல்விக்கு உதவியாக இருக்கிறது இங்க இருக்கிற அம்மாவா அப்பாவா? பூஸ்ட் வாங்குறதா அப்பா. சில நேரம் பூஸ்ட் போட்டு வந்துருவார் அப்பா, அவரையும் சேர்த்து அம்மா தான் சமாளிக்கிறது. அது வேற பூஸ்ட். எங்க ஐயா அன்பு ஐயாலாம் பயங்கரமா பேசியிருக்கிறார். ரிவர்ஸ்ல போயிட்டாரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள்களில் ஏற்றி வைத்துக் கொண்டு இங்கே நல்ல வாத்தியார் யார் நல்ல வாத்தியார் யார் என்று அழைந்து அரிஸ்டாட்டில் என்கின்ற அந்த மகனை பிளாட்டோ என்கின்ற ஆசிரியரிடம் ஒப்படைத்தார். இது எப்ப? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பா அப்படி அலைஞ்சிருக்காங்க. 200 பவுனே எப்பன்னு தெரியலையே. இன்னைக்கு இந்த நூற்றாண்டுல இந்த 2024ல பள்ளிக்கூடத்துல பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சா ஒரு அப்பாவும் வர்றது இல்லை, அம்மா தான் போய் இப்படியே உட்காந்துருக்குங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அப்பா தூக்கிக்கிட்டு அலைஞ்சாரு. அது டீச்சர்களோட பேசுறதுக்கு அப்பாவை அனுப்புறது இல்லை. ஏன்னா அப்பாக்கள் டீச்சரோட பேசிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாரதே இல்லை. அதனாலதான் பிள்ளைகளே எங்க இருக்குன்னு இப்ப தெரியுதுமா. பிள்ளைகளே வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுது, தயவு செஞ்சு டியூஷனுக்கு அப்பாவை அனுப்பாதம்மா. ஏன் அந்த டீச்சர் கிட்ட பேசிக்கிட்டே நிக்கிறாரு, அவங்க எங்களுக்கு பாடமும் எடுக்க முடியல. சந்தேகம் கேட்கிறாரு. அவருக்கு என்னையா சந்தேகம்? இந்த பைய படிப்பானா படிக்க மாட்டானா? என்ன கொலை வெறியோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கருணாநிதி சார் பேசுனதெல்லாம் ஒரு பேச்சே அல்ல, அதெல்லாம் கணக்கிலே எடுக்கவே முடியாது. அப்பதே மணி அடிச்சிட்டேன். ஐயா இது கிரிக்கெட் சீசனுங்க, இது வந்து கிரிக்கெட் சீசன். முத இந்தியாவுக்கு உலக கோப்பையை பரிசளித்த கபில்தேவ் 1983ல் அவரை பேட்டி எடுக்கும்போது ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்கிறாரு. கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் கடுமையாக விளையாண்டோம், உழைத்தோம், இந்த பரிசை வாங்கினோம். ஆனால் அதற்கு பின்னால் நான் எந்த முக்கியமான விளையாட்டு விளையாட போனாலும் சோறு தண்ணி இல்லாமல் சாப்பிடாம எங்கள் அம்மா பூஜை அறையில் போய் உட்கார்ந்து கொள்வார். நான் வெற்றி அடைந்த செய்தி கேட்ட உடனே தான் பூஜை அறையிலிருந்து வெளியில் வருவாங்க. எங்கள் அம்மாவின் பிரார்த்தனையும் இந்த வெற்றியில் ஒளிந்திருக்கிறது என்று சொன்னார்னா, தாம் பிள்ளை அந்த உலகத்தின் உயரத்தில் நிற்க வேண்டும் என்பதற்காக தன்னையே ஒரு வேண்டுகோள் மெழுகுவர்த்தியாக மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவள் தான் தாய். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அன்பு ஐயா கோவமா வந்து பேசிட்டு போறாரு. இல்லம்மா, சாந்தமா தான் பேசினாரு. நல்ல மனுஷன் தாங்க, அவரே ஒரு சிறந்த தகப்பன் தானே. நீங்க எத்தனை பேருக்கு சர்டிபிகேட் கொடுப்பீங்க? நாங்க அக்கா அப்பாவை வெறுக்கிற பிள்ளைகள் இல்லைல்ல, அம்மா அதிக பங்கு இருக்குது அப்படிங்கிறத நாங்க நிரூபிச்சுதான் நாங்க ஆகணும். நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, மகாத்மா காந்தியை பத்தி அவங்க சொன்னாங்க. மகாத்மா காந்தி இங்கிலாந்துக்கு போன உடனே இந்த சத்தியம் வாங்கின அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க திரும்பி வரும்போது அம்மா உயிரோடு இல்லை. காந்தி சொல்லுகிறார், சத்தியம் வாங்கிய என் தாய் மறைந்து விட்டார், ஆனால் என் தாய் வாங்கிய சத்தியம் இன்னும் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதனால் தான் நான் மகாத்மாவாக இருக்கிறேன். தாய் மறைந்தால் கூட நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டே இருப்பாள், நம்ம இயக்கி கொண்டே இருப்பாள். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சீனாவில் எடுத்த ஒரு வீடியோ, ஒரு 2 நிமிஷம் வீடியோ ரொம்ப பகிரப்பட்டது. நீங்கள் இப்போ கூட போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 6 மாத கை குழந்தை ஆஸ்பத்திரியில் வச்சுருக்குறாங்க, அழுதுகிட்டே இருக்குது. அப்பா தூக்குறாரு, சித்தப்பா தூக்குறாரு, உறவினர்கள்லாம் மாற்றி மாற்றி தூக்கி கொஞ்சுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, விடாமல் அழுதுகிட்டே இருக்குது. அந்த வீடியோ இருக்குது. அந்த வழியை ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு வார்டிலேருந்து ஒரு கருப்பு டிஷர்ட் போட்டு ஒரு மனிதர் வருகிறார். வந்த உடனே அந்த குழந்தை அவர்கிட்ட கையை நீட்டுது.
அவர் தூக்கி இப்படி தோளில் சாய்ச்சிக்கிறார். அவர் இதயத்தில் சாஞ்ச உடனே அந்த குழந்தை அப்படியே ஏக்கமாக ஏங்கி அப்படியே அழுகையை நிறுத்தி அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறது. கீழே போடுறாங்க. 3 மாதத்துக்கு முன்னால் இந்த குழந்தையின் அம்மா இறந்து விட்டார். அவருடைய இதயத்தை தான் இந்த மனிதருக்கு வைத்திருக்கிறார்கள். அம்மாவின் இதய துடிப்பு கேட்ட உடனே குழந்தை அழுகையை நிறுத்தி. தாய் இறந்தால் கூட நமக்காக அவளுடைய இதயம் துடித்து கொண்டிருக்கும் என்பதுதான் ஒரு தாய் தன் பிள்ளைகளின் வளர்ச்சியின் மேல் வைத்திருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை. நடுவர்களே, ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இவங்க சொன்னாங்கல்ல 3 பிள்ளைகளை ஒரு அப்பா வளர்த்தார்னு. 2019 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 30 வருஷம் தன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட லீவே எடுக்காமல் துப்புரவு பணியாளராக வேலை பார்த்த ஒரு அம்மா, பிரபாவதின்னு ஒரு அம்மாவுக்கு அந்த ஃபேர்வெல் பார்ட்டி நடத்துகிறாங்க. இந்த ஃபேர்வெல் பார்ட்டி ஒரு துப்புரவு பணியாளருக்கு நடத்தப்படுகிறது. இப்படி ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் மாதிரி நடத்துகிறாங்க. திடீர்னு பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டர் வர்றார். அந்த ஊரை சேர்ந்த ஒரு ரயில்வே இன்ஜினியர் வர்றார். மிகப்பெரிய மருத்துவர். சொல்லாமல் கொள்ளாமல் 3 பேரும் அந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. அந்த ஆட்சி தலைவரை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. இந்த எளிய விழாவுக்கு நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு. அந்த கலெக்டர் சொல்கிறார், இன்னைக்கு விழா நடத்துகிறீர்கள் இல்லையா, இந்த பிரபாதி அம்மா தான் எங்கள் 3 பேருக்கும் தாய். கலெக்டராக இருக்கிற எனக்கு, அந்த ரயில்வே இன்ஜினியருக்கு, அந்த டாக்டருக்கு. அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்ட என் தாய் சிறுக சிறுக சேமித்து இந்த துப்புரவு பணி வேலை செய்து எங்களை இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்தாங்க. நாங்கள் நல்லா வந்தோடனே அம்மாட்ட சொன்னேம்மா, இந்த வேலையை விட்டுருமா, இனிமே நீ கஷ்டப்படக்கூடாது. என் தாய் எங்களிடம் சொன்னால், இந்த வேலை தான் நீங்கள் 3 பேரும் வளர்வதற்கு காரணமாக இருந்தது. கடைசி வரைக்கும் இந்த வேலையை நான் செய்துவிட்டுத்தான் ஓய்வு பெறுவேன் என்று சொன்னார்கள். கடைசி வரைக்கும் செய்யும் தொழிலை நேசிக்க வேண்டும் என்பதையும் என் தாயிடம்தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று அந்த கலெக்டர் சொன்னார். என்றால் அப்பாவை விட ஒரு பங்கு அதிகமாக பிள்ளைகளின் மனசோடு இதயத்தோடு அவர்களுடைய நல்ல குணங்கள் வளர்வதற்கு அம்மாதான் காரணமாக இருக்கிறார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, மிகச் சிறப்பாக பேசி திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார். அவருக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துகள். முதல்ல 6 அறிஞர்களுக்கும் என்னோட அன்பான வாழ்த்துகளும் வணக்கமும் நன்றியும். நல்ல செய்திகள்லாம் சொன்னாங்க. மகாத்மா காந்தி இங்கேருந்து கிளம்பி போன பிறகு அவங்க தாயார் தவறி போனாங்க. இந்த செய்தியை அந்த காலத்தில் செய்தியை சொல்லவே இல்லை. நான் காந்திக்கும் அவங்க தாய்க்கும் இருந்த அட்டாச்மெண்ட் மிக அதிகம். ஒரு படிப்பை பாதியில் விட்டு வந்துடுவார். பெரும் பொருட்செலவில் அவரை படிக்க வச்சுருக்கிறோம்னு கடிதத்தில் கூட எழுதலை. அவர் திரும்பி வந்த பிறகு தான் அந்த செய்தி. அவர் நேராக போய் கங்கை கரையில் மகன் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்துட்டு தான் ஊருக்கு வந்தார்னு குறிப்புகள் இருக்குது. அவ்வளோ விஷயம் இருக்குது. அதில் நிறைய அவரை கடலை கடந்து போனதுக்காக நேர பிரச்சனை பண்ணாங்க. அத்தனையும் செய்துட்டு தான் அவர் வந்தார். இத்தனை செய்திகளையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்கே ஒரு யோசனையாக இருக்குது. அப்பாவாக இருந்தான்னா அம்மாவாக இருந்தான்னா முடிங்கய்யா, பசிக்குது. 2 ரொம்ப வேல்யூபிளான ஆர்குமெண்ட்ஸ் 2 சைடும். அப்பா அப்படின்னு சொல்கிறவங்க அவர் தான் முதல் எழுத்து. ஓடி ஓடி உழைக்கிறவர். இந்த பிள்ளைகளை தன் கண்ணிலே பார்த்து பார்த்து மகிழ்கிறவர். அவர்களின் எதிர்காலத்தை கனவு காண்பவர். அப்துல் கலாமை பற்றி ஐயா சொன்னாங்க. அந்த காலத்தில் ரோடு கிடையாது. ஒன்று படகுல போகணும், பிற்பாடு ரயில் வந்தது. ராமேஸ்வரம் என்கிற சின்ன ஊரில் படித்து வீட்டை சுற்றி இருந்த பிள்ளை ராமநாதபுரம் டட்லி ஸ்கூலுக்கு போய் படிக்கணுன்ற ஒரு நெருக்கடி வரும்போது சின்ன பையனாக இருந்த கலாமுக்கு அதில் விருப்பம் இல்லையா. அது அவர் எழுதுகிறார். இப்போ தந்தையார் கூட்டிகிட்டு போனாராம், கடற்கரைக்கு போனாராம். கலாம், வானத்திலே பறக்கிற நாரையை பார், செல்லுகிற திசை தெரியாமல் எங்கெங்கோ பறந்து மாலையில் கூட்டுக்கு வந்து சேருகிறதே, நீயும் அதுபோல உலகை வலம் வந்து வீட்டுக்கு வர வேண்டும், படிக்க போ என்று உத்வேகம் தந்தார் தந்தை அப்படின்னு எழுதுகிறார். அப்படின்னா ஒரு தகப்பன் தான் பாதையை காட்ட முடியும், தகப்பன் தான் உற்சாகம் தர முடியும், உறுதியை தர முடியும், வேகத்தை தர முடியும், இதை இப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்ட முடியும். தாய்க்கு அது தெரியாதுன்னு அவங்க 3 பேர் சொன்னதில் உண்மை இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் தீர்ப்பு சொல்லணும். இருக்கா இல்லையா? இங்கே ஆண்களே இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறதுலையே கராரான நீதிபதியான சந்திரசூட் அவர்கள்
இந்த ஊரில் கொஞ்சமாவது ஜனநாயகம் இருக்குன்னா அது சந்திரசூட்னால தான் இருக்கு. ஆனால் அவர் எவ்வளவு திறமையான ஒருத்தர். அவரே போய் ஒரு சமையல் வேலை செய்கிறவரின் மகளை அழைத்து ஷால் போட்டு எல்லாரையும் வச்சு பாராட்டுறாருனா அந்த தகப்பன் தன் மகளை எந்த உயரத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. அமெரிக்காவில் 2 பல்கலைக்கழகங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்டைஃபண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. நீ போய் படிமா, நாங்கள் பெருமைப்படுகிறோம். நான் சிஜேஏ ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் சாதாரண பணியாளர். ஆனால் இந்த இடத்திலே அவர் உன்னை வளர்த்த விதத்தை பார்த்து நானே பணிகிறேன் என்று ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்வார் என்றால் இது ஒரு தகப்பனின் கனவு தானுங்க. அது என்னம்மா, இதையாவது கோர்ட்டில் ஒத்துக்குங்கம்மா. இப்போ தகப்பனின் பணி என்பது, நீங்கள் எல்லாரும் ஒரு நேரம் உட்காந்து பாருங்கள். இப்போ ராஜ்குமார் ஒரு கதையை சொன்னார் அவர் வாழ்க்கையில் நடந்ததை. நீங்கள் ஏதாவது ஒரு நேரம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி என்னவாக இருக்கிறீங்க? லைன்ஸ் கவர்னராக இருக்கலாம், பெரிய பேராசிரியராக இருக்கலாம். இதுக்கு பின்னாடி உழைத்த உழைப்பில் உங்கள் அப்பாவின் பங்கு ஒன்று கூட இல்லையா? ஒரு நேரம் உங்களை உட்கார வச்சு அவர் புத்தி சொல்லலையா? வார்த்தைகளால் தடியால் பிரம்பை நாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். என்ன வார்த்தையா அது? இன்னைக்கு பிரம்புன்றதே இந்த விளையாடுறவங்க ஆடுறவங்க கையில் கொடுத்துட்டோம், இல்லை போலீஸ் கையில் கொடுத்துட்டோம். எங்கள் வீட்டிலலாம் அப்படி ஒரு பிரம்பு இருந்தது. அவங்க அப்பா சொன்ன மாதிரி தான். நான்லாம் புளியங்கரம்பில் அடி வாங்கியிருக்கேன். ஆமாம், அந்த கடுமையான தகப்பனை இன்னைக்கு நினச்சாலும் கண்ணீர் வருது. ஒரு நேரம் வலியை நினச்சி அழுகுது, ஒரு நேரம் அவர் இல்லையேன்னு அழுக வருது. தகப்பன் உங்களுக்கு செய்திருக்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல, அது சரியான வரியாது. அப்படின்னா அப்பா எங்கோ ஒரு இடத்துல நின்று உங்களை தாங்கி இருக்கிறார், தப்புவித்து இருக்கிறார். நீங்கள் தடுமாறும் போது விரல் கொடுத்து கரம் பிடித்து நடத்தி இருக்கிறார். அதனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்னா, பிள்ளைகளை வளர்த்து உயர்த்துவதில் அப்பாவின் பங்கு பெரிய பங்கு தானே. அது உண்மையா இல்லையா? பெண்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் பிரயோஜனம் இல்லைலாம் சொல்கிறாங்க. நான் மட்டும் உறுதியாக நினைக்கிறேன், தகப்பன் சரியாக இல்லாத வீட்டில் 1000 தான் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் கொஞ்சம் நெருக்கடியில் தான் வளர்வார்கள் என்பதை பெண்கள் தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் உங்கள் பெண்களுக்கு தயவாக கேட்குறேன், உங்கள் கணவருடைய குற்றம் குறைகள் இருந்தால் ஒருவேளை பிள்ளைகளுக்கு தெரியாத அளவு அதை மறைக்க முடியும் என்றால் மறைத்து விடுங்கள். அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்கம் இல்லைன்னு ஒரு கண்ணதாசன் வரி இருக்கு. அப்பாவே பண்ணிட்டாருன்னு அவன் நினச்சிட்டான்னா அவன் தப்பு பண்ணிடுவான். கூடுமான வரைக்கும் கணவனை பற்றிய தவறான செய்திகளை பிள்ளைகளிடம் உங்கள் கவலைகளை கொட்டி விடாதீர்கள். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஸ்பேஸ், அந்த டிஸ்டன்ஸ், அந்த மரியாதை இருக்கிற வரைதான் அந்த குடும்பம் கௌரவமான குடும்பமாக இருக்கும் என்பதை தாய்மார்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். அப்படின்னா அப்பானே முடிச்சிடலாமா? இந்த பக்கம் ஒரு 3 பேர் கண்ணீரோடு உட்காந்துருக்காங்க இல்லையா? ஒரே ஒரு வரி கவிதா ஜவஹர் அதை போகிற போக்கில் சொன்னாங்க. தாய் என்பவள் தன் கண்ணீரால் பிள்ளைகளை கழுவுகிறாள். அவள் கண்ணீருக்கு அப்பா அழமாட்டார், கோபப்படுவார். ஆனால் அம்மா ஒன்றுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருப்பாள். ஒரு வாரம் அடைச்சிக்குவா. அவள் போய் கேட்பான், என்னம்மா? அவ்வளோதான். என்னம்மா பிடியா, நான் இருக்கிறதே வேஸ்ட், நல்லா பிறந்ததே தப்புடா, பிறந்தது தப்பு, உங்கள் அப்பனுக்கு வாக்கப்பட்டது தப்பு, உன்னை பெற்றது மகா பெரிய தப்பு, நான் உசுரோடு இருக்கேன் பாரு, அது தப்புக்கெல்லாம் பெரிய தப்பு. கல் மனசு இருக்கிற புள்ள கூட கரைந்து விடும். நான் என்னம்மா செய்யட்டும்? நீ செய்ப்பா, நீ பெரிய ஆள், உனக்கெல்லாம் நான் சொல்ல முடியுமா? ஐயா நீ என்ன வேணாலும் செய்யா, நிமிந்துட்ட, வளர்ந்துட்ட, உங்கள் அப்பனும் திருந்தாது, நீயும் திருத்த மாட்ட, நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன்டா அப்படின்னு ஒரு நாள் தாய் சொன்னால் திருந்தாத பிள்ளை கூட திருந்தும் என்பதுதான் உண்மை. உணவை, உணர்வை, ஒழுக்கத்தை ஊட்டி வளர்ப்பது
தாய் என்பதால் அப்பாவின் பங்கு குறையல்ல, அம்மாவின் பங்கு தான். பிள்ளை வளர்ப்பு என்று வரும்போது ஃப்ரம் த டெண்டர் ஏஜ் அதிலிருந்து எடுத்து மேலே வரைக்கும் கொண்டு வந்து வளர்ந்த பிறகும் பார்த்து பெருமிதப்படுகிறவள் தாயாக இருப்பதால், தாயே வணங்கி விடைபெறுகிறேன். தாயே, நன்றி, வணக்கம்.